Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala nabiyyina Muhammadin sallallahu alaihi wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wa fil furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين ولينذروا قومهم إذا رجعوا إليهم لعلهم يحذرون. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم اختلاف الأئمة رحمة للأمة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நெகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரினாலும் ஸலவாத்தும் சலாமும் அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த ஸஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லடியார்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், மேலும் இங்கு கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள், இனிமேலும் வரக்கூடியவர்கள், இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நம் எல்லோரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என துவா செய்தவனாகவும் தங்கள் எல்லோருக்கும் சலாம் கூறியும் என்னுடைய இந்த சிறிய ஒரு ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய ஒரு பேரருளினால் ஒவ்வொரு நாளும் இந்த ரமலானுடைய பகலில் அல்லாஹ்வுடைய மேலும் அவருடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களை நாம் நமக்கு மத்தியிலே சிறிது நினைவூட்டிக் கொள்வதற்காக ஒன்று கூடுகிறோம். அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வானாக, அல்லாஹ் நம்மை ஒப்புக்கொள்வானாக, அல்லாஹ் நமது நோன்புகளை ஏற்றுக்கொள்வானாக, நமது அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. மேலும் இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அவனுக்கு பொருத்தமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக நம்ம எல்லாம் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பு தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய தலைப்பாக 4 இமாம்கள். ஒரு சகோதரி கேள்வி கேட்டிருந்தீங்க, 4 இமாம்களை பற்றி கூறுங்க என்பதாக சொல்லி, இப்படி 4 இமாம்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்று கொஞ்சம் நாம் அறிந்து கொள்வோம், சிறிது நாம் அறிந்து கொள்வோம். அதை பற்றிய விளக்கங்கள் அறிய வேண்டுமானால் நிறைய நேரங்கள் தேவைப்படும். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும்போது 4 இமாம்களை பற்றிய எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக பல மணி நேரங்களாக நல்லா நமக்கு வாய்ப்பை தந்தால் ஒரு பாடங்களாக கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி நாம் இமாம்களை பற்றிய 4 இமாம்களை பற்றிய சுருக்கமான சில விஷயங்கள் இவைகளை நாம் அறிந்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுவான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமா. அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் யார் தெரியுமா? அடியார்களிலேயே அல்லாஹ்வை ரொம்ப ரொம்ப பயந்து வாழக்கூடியவர்கள் யார் தெரியுமா? அல் உலமா, உலமாக்கள், ஆலிம்கள் தான் என்பதை அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுவான். உலமாக்கள் தான் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்கள் என்பதை அங்கே கூறி காட்டுகிறார். அப்போ உலமாக்கள் தப்பு செய்யலையா, தவறு செய்யலையா என்று சொன்னால், தப்பு செய்தாலும் தவறு செய்தாலும் உடனே அதை தௌபா செய்து மன்னிப்பு பெறுவதற்கு அவர்கள் இதை தப்பென்று உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு தங்களை நல்லவர்களாக மாற்றிக்கொள்வார்கள். அன்பு தாய்மார்களே, அப்போ அல்லாஹ் சொல்வான், நிச்சயமாக உலமாக்கள் தான் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவங்க என்று சொல்வதற்கு காரணம் என்ன? அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா விதமான அதாவது கருத்துக்கள் அனைத்துமே அல்லாஹுக்கு பிடித்தமானதாக இருக்கும். அது அல்லாஹ் பயந்து அவர்களுடைய சொற்கள் அமைந்திருக்கும், வழிகாட்டுதல் அமைந்திருக்கும். எனவே அப்படிப்பட்ட உலமாக்களை நீங்கள் பின்பற்றி நடப்பதற்கு உங்களுக்கு தகுந்ததாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதை நிச்சயமாக அல்லாஹ் தன் திருமறையின் மூலமாக நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறான். அன்பு தாய்மார்களே, இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், ஃபலவுலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும். ஒவ்வொரு ஊரில் இருந்தும் ஒவ்வொரு மஹல்லாவில் இருந்தும் சில ஜனங்கள் என்ன செய்யணும் சொன்னால், தாயிஃபத்துன், ஒரு கூட்டம் என்ன செய்யணும், புறப்பட்டு போகணும். லியதஃபக்கஹு ஃபித்தீன், எதற்காக புறப்பட்டு போகணும்? தீனுடைய விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி, தீனுடைய விளக்கங்களை கற்றுக்கொண்டு தன் சமூகத்திற்கு சென்று அந்த தீனுடைய விளக்கங்களை யுன்திரு கௌமஹும் இதா ரஜாஉ இலைஹிம், தன் வீட்டுக்கு போனதுக்கு பின்னாடி நான் இன்னைக்கு பயானில் என்னென்னது கேட்டேன், நான் என்னென்னதை நான் கற்றுக்கொண்டேன், என்னென்ன பாடங்களை நான் தெரிந்து கொண்டேன் என்பதாக சொல்லி தன் குடும்பத்தினருக்கு, தன் சமூகத்தினருக்கு, தன்னுடைய சமுதாயத்தினருக்கு கண்டிப்பாக என்ன செய்வாங்க, அவங்க எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும் என்பதை அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லிவிட்டு, லஅல்லஹும் யஹ்தரூன், அவர்கள் வழிதவறி போகாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும் என்பதை அல்லாஹ் தன் திருமறையின் மூலமாக நமக்கெல்லாம் உணர்த்துவான்.
எனவே அன்பு தாய்மார்களே, ஒரு கூட்டம் என்ன செய்யணும்? அல்லாஹுடைய விஷயங்களை கற்று மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் பயானுக்கு வருகிறீங்க, பயானை கேட்குறீங்க, பயானை கேட்டு நீங்கள் பெற்ற விளக்கங்களை நிச்சயமாக உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு, வராதவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? எடுத்து சொல்லணும் என்பதை அல்லாஹ் தன் திருமறையின் மூலமாக நமக்கெல்லாம் நிச்சயமாக உணர்த்தி காட்டுகிறான். அன்பு தாய்மார்களே, இப்படிப்பட்ட உலமாக்கள், இப்படிப்பட்ட இமாம்கள், அதாவது எந்த இமாம்கள் மக்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுத்து அந்த மக்கள் எந்த மக்கள் கேட்டாங்களோ அவர்களுடைய சமூகத்திற்கு, அவர்களுடைய வீட்டினருக்கு, அவர்களுடைய தெருவில் உள்ள மக்களுக்கு, மஹல்லாவில் உள்ள மக்களுக்கு நாங்கள் இன்னென்னதை கேட்டோம், இன்னென்ன விஷயங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், இன்னொன்ன விளக்கங்கள் எங்களுக்கு கிடைத்தது என்பதை எடுத்து சொல்லும்போது எல்லோரும் என்ன செய்வாங்க? தப்பை விட்டும் விலகி எச்சரிக்கையாக இருந்து அல்லாஹுக்கு பிடித்தமாக வாழ்வதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பு தாய்மார்களே, ஒவ்வொரு காலமும் அந்த தீனை கற்று எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது. நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, இஃப்தரகத்தில் யஹூது அலா இஹ்தா வ ஸபஈன ஃபிர்கா. அதாவது யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் 71 கூட்டமாக பிரிந்தாங்க, 71 இயக்கங்களாக பிரிந்தாங்க. அதே மாதிரி வஃப்தரகத்தின் நசாரா அலா சின்தைனி வ ஸபஈன், கிறிஸ்தவர்கள் நசாராக்கள் என்ன செஞ்சாங்க? 72 கூட்டங்களாக பிரிந்தாங்க. அதே மாதிரி வஸதஃப்தரிகு உம்மத்தி, என்னுடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய இஸ்லாமிய பெருமக்கள் 73 கூட்டமாக பிரிவாங்க, 73 கூட்டமாக பிரிவாங்க. அன்பு தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, குல்லுஹா ஃபின்னார், அந்த எல்லாமே இல்லா வாஹிதா, ஒரு கூட்டத்தை தவிர எல்லாமே என்ன செஞ்சிருவாங்க? 73 கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை தவிர எல்லாருமே நரகத்துக்கு போயிடுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம வாழக்கூடிய இந்த காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்தாகிய நாம் எத்தனை கூட்டமாக பிரிவோமா? 73 கூட்டமாக பிரிவோம். அதில் 72 கூட்டம் நரகத்துக்கு போயிடுவாங்க. ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போகும். ஒரே ஒரு கூட்டம் தான் என்ன செய்யுமா? சொர்க்கத்துக்கு போகும். அப்போ அந்த 72 கூட்டங்கள் நரகத்துக்கு போவதற்குரிய காரணங்கள் என்ன? 72 கூட்டமும் இஸ்லாமியர்கள் தான். 72 கூட்டமும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்னவங்க தான். 72 கூட்டமே குரானாக ஏற்றுக்கொண்டவங்க தான். குரானை ஓதியவர்கள், ஹதீஸை படித்தவர்கள், அதே மாதிரி ஹதீஸுடைய விளக்கங்களை தெரிந்தவர்கள். 73 கூட்டமே. அதில் 72 கூட்டம் நரகத்துக்கு போகிற கூட்டம் இருக்குதே, இந்த நரகத்துக்கு போகக்கூடிய 72 கூட்டமும் அல்லாஹுவை ஈமான் கொண்டவங்க, அல்லாஹுவை முழு ஈமான் கொண்டு தொழுது வாழ்ந்தவங்க. தொழுவாங்க, ஈமான் கொள்வாங்க, நல்ல இனிமையாக பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அடிப்படையான சில விஷயங்களில் அவங்க மாறுபாடு செய்வாங்க. அப்படி அடிப்படையான சில விஷயங்களில் மாறுபாடு செய்வதனால் அவர்கள் எங்கே போயிடறாங்கம்மா? நரகத்துக்கு போயிடுறாங்க. ஒரே ஒரு கூட்டம் தான் அது கரெக்டாக நடக்கும், அடிப்படையை பின்பற்றி நடக்கும், எல்லா விதத்திலும் சரியாக நடந்து கொள்ளும். அப்போ சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த கூட்டம் யார்? கீழே கேட்கப்பட்டது, மன்ஹிய யார் ரசூலுல்லாஹ், அந்த ஒரு கூட்டம் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போகும்னு சொன்னீங்கல்ல, அந்த ஒரு கூட்டம் யார் என்பதாக சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மா அன அலைஹி வா ஸஹாபி, நானும் என் தோழர்களும் எந்த வழியை காண்பித்தோமோ அந்த வழியை பின்பற்றக்கூடியவர்கள். என்னன்னு சொன்னாங்கம்மா? நானும் என் தோழர்களும். யாருமா தோழர்கள்? சஹாபா பெருமக்கள். அப்போ நான் மட்டும் சொன்னதை பின்பற்றக்கூடியவர்னு சொல்லலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொன்னதையும் பின்பற்றணும், என் தோழர்கள் சொன்னதையும் பின்பற்றணும். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் என்ன செய்வாங்க? சொர்க்கத்துக்கு போவாங்க. அன்பு தாய்மார்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். அப்போ நான் சொன்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதில் குர்ஆன் வந்துடும். குர்ஆனை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாக தான் நமக்கு சொன்னான். எனவே குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடியவங்க. மூணாவது யாரை பின்பற்றக்கூடியவங்கம்மா? ஒன்றாவது குர்ஆனை பின்பற்றணும், ரெண்டாவது ஹதீஸை பின்பற்றணும், மூணாவது யாரை பின்பற்றணுமா? சஹாபா பெருமக்களை பின்பற்றணும். இப்போ நாலாவது ஒன்று நமக்கு சொல்லித்தரப்படும், அது நிச்சயமாக இமாம்களை பின்பற்றணும். ஏன் இமாம்களை பின்பற்றணும்? இன்ஷாஅல்லாஹ் காரணங்கள் சொல்லுவேன். அப்போ 72 கூட்டமுமே அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க. ஏன் தெரியுமாம்மா? 72 கூட்டமுமே இயக்கங்களாக செயல்பட்டாங்க. இயக்கங்கள் சொன்னால் நாங்கள் எல்லாம் ஒரு இயக்கம், நாங்கள் தான் சரின்னு வாதிடுவாங்க. அதாவது அவங்க கருத்து தான் சரி, அவங்களுடைய கொள்கை தான் சரி, அவங்களுடைய கொள்கைக்கு உட்பட்டு வந்தவங்க தான் சரி. அவங்களுடைய கொள்கைக்கு கடுகளவும் மாறு செய்தாலும் அவங்கள புறக்கணிச்சிடுவாங்க, அவங்களோட சண்டை போடுவாங்க. நிச்சயமாக அவங்களுடைய கூட்டத்தை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. அன்பு தாய்மார்களே, தாயை விட்டு விலகிய அந்த ஒரு கூட்டம், அது 72 கூட்டத்தில் உள்ள சில பேர் தாயை விட்டு விலகியிருப்பாங்க, தந்தையை விட்டு விலகியிருப்பாங்க, குடும்பத்தினரை விட்டு விலகியிருப்பாங்க. நிச்சயமாக பல அடிப்படையான கொள்கையில் அவங்க மாறு செய்வாங்க.
72 கூட்டம் நிச்சயமாக தவறான கூட்டம், தவறான கொள்கையினுடைய கூட்டம், தவறான கொள்கை கொண்ட இயக்கம். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணுமா, இயக்கங்கள் வேறு, அதே மாதிரி வழிமுறைகள் வேறு. என்னென்னமா இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டால் இஸ்லாத்தில் 2 விதமான பிரிவுகள் இருக்கும். ஒன்று இயக்கங்களாக பிரிந்து போன ஒரு கூட்டம். அந்த இயக்கங்களாக பிரிந்து போன கூட்டம் தான் 72 கூட்டம். 73வது கூட்டம் இருக்குது, அது இயக்கம் அல்ல, அது என்னமா, அதாவது வழிமுறைகளை காண்பிக்கக்கூடிய கூட்டம். வழிமுறைகள்னா என்னமா, தொழுகக்கூடிய வழிமுறைகள், நோன்பு வைக்கக்கூடிய வழிமுறைகள், தொழுகணுன்னா எப்படி தொழுகணும்னு அந்த வழிமுறையை சொல்லித் தருவது. இயக்கங்கள் என்ற அடிப்படையில் அல்ல, ஹதீஸ் குர்ஆனுடைய அடிப்படையில், ஹதீஸினுடைய அடிப்படையில், சஹாபாக்களுடைய சொற்களுடைய அடிப்படையில், அதே மாதிரி இமாம்கள் அவங்களாக இஜ்திஹாத் செய்து முயற்சி. இமாம்கள்னு சொன்னால் எங்களை மாதிரி இமாம்களை நீங்கள் எடுத்துக்கிற கூடாது. அன்பு தாய்மார்கள், நாங்களும் உலமாக்கள் தான் இருந்த போதிலும் கூட அந்த இமாம்கள் வேற. எந்த இமாம்கள் மார்க்க சட்டங்களை சொல்லி தந்தாங்களோ அவங்களுக்குள்ள தகுதி வேற. இஜ்திஹாத் அவங்கள்ட்ட என்ன செய்யுமா, சுயமாக குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்யக்கூடிய திறமை அவங்கள்ட்ட இருக்கும். சுய வாழ்க்கையில் ஒழுக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க. சுய வாழ்க்கையில் ஒழுக்கம் உள்ளவர்கள், இஜ்திஹாதுடைய திறமை பெற்றவர்கள். இப்படிப்பட்ட இமாம்கள், அந்த இமாம்கள் இருக்கிறாங்களே, மொத்தம் எத்தனை பேருமா? இமாம்கள் மொத்தம் எத்தனை பேருமா? 4 பேர். இமாம்கள் மொத்தம் எத்தனை பேருமா? 4 பேர். இப்போ நல்லா நீங்கள் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற வரைக்கும் குர்ஆன் இறங்கி கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொண்டு இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் 2 தான் வாழ்க்கையில் இருந்தது. ஒன்றாவது குர்ஆன், ரெண்டாவது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் குர்ஆன் எத்தனை வருஷமா இறங்குச்சுமா? ஆமாம், தெரியுமாம்மா? குர்ஆன் எத்தனை வருஷமா இறங்குச்சுமா? மக்காவில் 13 வருஷம் இறங்குச்சு. மக்காவில் எத்தனை வருஷமா? 13 வருஷம் இறங்குச்சு. மதீனாவில் 10 வருஷம். மொத்தம் 23 வருஷங்களாக அல்லாஹ் இந்த குர்ஆன் ஷெரீஃபை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வச்சான். எத்தனை வருஷமா? 23 வருஷம். மக்காவில் எத்தனை வருஷமா? 13 வருஷம். மதீனாவில் எத்தனை வருஷமா? 10 வருஷம். இப்படி இந்த 23 வருஷங்களாக குர்ஆன் பேசியது. குர்ஆனில் அல்லாஹ் ஒழுவுடைய சட்டங்களை சொன்னான், தொழுகையினுடைய சில விஷயங்களே சொன்னான், தொழுகும்படி சொன்னான். அன்பான தாய்மார்களே, நிறைய சட்டங்கள் அது ஹதீஸில் இருக்கும். அப்போ தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்வான், ஜக்காத்தை பற்றி சொல்வான். அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஜக்கா, தொழுகை நிலைநாட்டுங்க. ஆனால் தொழுகையினுடைய ஃபர்துகள் என்னென்ன, தொழுகையினுடைய வாஜிபுகள் என்னென்ன, தொழுகையினுடைய சுன்னத்துகள் என்னென்ன, இதெல்லாம் குர்ஆனில் வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹதீஸின் மூலமாக சொல்லுவாங்க. நிச்சயமாக தொழுகையில் இப்படி தொழுகணும், தொழுகைக்கு முன்னாடி ஒழு செய்யணும், ஒழு செய்வதற்கு முன்னாடி தண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ தண்ணீருடைய சட்டம் என்ன, ஒழு செய்வதனுடைய சட்டம் என்ன, தொழுகையினுடைய சட்டம் என்ன, இதெல்லாம் குர்ஆன் ஷெரீஃபில் நிச்சயமாக சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கும் அல்லது மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கும். அதை தெளிவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டினார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற வரைக்கும் ஹிஜ்ரி 10வது ஆண்டு வரைக்கும், ஹிஜ்ரி எத்தனாவது ஆண்டுமா? 10வது ஆண்டு வரைக்கும் கண்டிப்பாக குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான் இஸ்லாமிய வழிபாடாக இஸ்லாமிய மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு முழு ஆதார நூல்களாக என்ன செய்யப்பட்டு கொண்டிருந்தது, பின்பற்றப்பட்டு கொண்டிருந்தது. எது வரைக்குமா? ஹிஜ்ரி 10 வரைக்கும். அப்போ குர்ஆனும் ஹதீஸும் தான் இருந்தது. ஏன் சொன்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருந்தாங்க. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்குள்ள தீர்வுகளை நேர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போவாங்க. சட்டங்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் இதுக்கு என்ன சட்டம் அப்படின்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அந்த சட்டத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க, விளக்கத்தை சொல்லிடுவாங்க. நிச்சயமாக ஒருவேளை அந்த சட்டத்திற்கு பதில் தெரியலையா, அல்லாஹ்வை எதிர்பார்ப்பாங்க. அல்லாஹ் குர்ஆனில் ஒரு சட்டமாக இறக்கி வச்சிருவான். நிச்சயமா அப்போ இப்படி என்ன செய்வாங்கம்மா, குர்ஆனிலையும் ஹதீஸிலையும் அந்த சட்டங்களை ஹிஜ்ரி 10வது ஆண்டு வரைக்கும் என்ன செஞ்சாங்கம்மா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் வரைக்கும் எல்லாரும் பின்பற்றி வாழ்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனதுக்கு பின்னாடி இப்போ சஹாபாக்களுடைய காலம் ஆரம்பமாகுது. யாருடைய காலம் ஆரம்பமாகுதுமா? சஹாபாக்களுடைய காலம் ஆரம்பமாகுது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற வரைக்கும் எத்தனை விஷயங்கள் பின்பற்றப்பட்டதுமா? 2 விஷயங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் 2 விஷயங்கள் பின்பற்றப்பட்டது. ஒன்று குர்ஆன், ரெண்டாவது ஹதீஸ். ரெண்டாவது என்னமா? ஹதீஸ். ஒன்றாவது என்னமா? குர்ஆன். குர்ஆன்ல என்னமா? அல்லாஹ் இறக்கி வைத்தது. ஹதீஸ், ரெண்டாவது ஹதீஸ்னா என்னமா?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல், அவங்களுடைய செயல், அவங்களுடைய ஏற்றுக்கொண்ட விஷயங்கள், இந்த மூணுக்கு தான் ஹதீஸ்னு சொல்லப்படும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் ஏற்பட்ட ஹதீஸ், இந்த ரெண்டும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு சட்ட நூற்களாக இருந்தன, சட்ட விஷயங்களாக இருந்தன. இந்த ரெண்டும் தான் சஹாபாக்கள் பின்பற்றினாங்க, குர்ஆனை பின்பற்றினாங்க, ஹதீஸை பின்பற்றினாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனதுக்கு பின்னாடி, அவங்களுடைய மரணத்துக்கு பின்னாடி சஹாபா பெருமக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுல இருந்து நிறைய சஹாபாக்கள் இருந்தாங்க. நிச்சயமாக அன்பு தாய்மார்களே, இப்போ ஒரு பிரச்சனை வருது, இப்போ ஒரு சட்டம் வருது. அந்த சட்டம் வந்து சொன்னால் ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும், அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, ரமலான் மாதம் வந்தது. ரமலான் மாதம் வரும்போது கண்டிப்பாக என்ன செஞ்சதுமா, ஒரு உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், ரமலான் மாதம் வந்துருச்சு. இஷா தொழுதாங்க மக்கள் எல்லாம், சஹாபாக்கள் எல்லாம் இஷா தொழுகை முடித்து விட்டு உடனே போய் தூங்கிட்டாங்க. இஷா தொழுவாங்க, ஃபர்ல் தொழுவாங்க, வித்ராஜிப் தொழுவாங்க, உடனே போய் தூங்கிடுவாங்க. யாருமே என்ன செய்யலாமா, ரமலானுடைய இரவுல யாருமே தொழுகலை, யாருமே வணக்கங்களில் ஈடுபடலை. இப்போ தான் உமர் ரலியல்லாஹு ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க, ஒரு மஷூரா செய்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, என்னங்க நம்மளுடைய காலத்தில் ரமலானுடைய மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்தில் தஹஜ்ஜத் 8 ரக்காத் தொழுகிறது உண்டு. ஆனால் இஷாவுக்கு பின்னாடி இரவு தொழுகை என்பதாக ஸலாத்துல் லைல், கியாமுல் லைல் என்ற அடிப்படையில் இஷாவுக்கு பின்னாடி நீண்ட நேரம் நின்று தொழுது இருக்கிறாங்களே. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ரமலான் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னால் எப்படி ஒரு விவசாயி வேஷ்டி தூக்கி கட்டிக்கிட்டு தண்ணி பாய்ச்சுவதில் ஈடுபடுவாரோ, விவசாயத்தை பயிரிடுவதில் ஈடுபடுவாரோ, இதே மாதிரி ரமலான் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கைக்கு வரவே மாட்டாங்க, தொழுது கொண்டே இருப்பார்கள். எத்தனை ரக்காத் தொழுவாங்க தெரியாது, இரவு முழுக்க தொழுவாங்க, இரவு பூரா விழித்திருந்து தொழுவாங்க, பகலில் நோன்பு வைப்பாங்க. யாருமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னாடி சஹாபாக்களுடைய காலத்தில், அதுவும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் சஹாபாக்களுடைய பழக்கம் ரமலானில் எப்படி ஆகி போச்சுமா, இஷா தொழுத உடனே வீட்டுக்கு போயிடுவாங்க, இஷா ஜமாத் தொழுத உடனே வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு யோசிக்கிறாங்க, நம்ம சஹாபாக்களுடைய காலத்திலேயே இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் பின்னாடி வரக்கூடிய உம்மத்துகள் ரொம்ப பலகீனமாகி போவாங்களே, அப்போ தொழுகாமல் போய் தூங்கிடுவாங்களே, சஹாபாக்களாக நாமளே போய் தூங்கிடுறோம், அப்போ பின்னாடி வரக்கூடிய மக்கள் தொழுகாமல் போய் தூங்கிடுவாங்களே. இப்போ என்ன செய்யலாம்? இஷாவுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும், தொழுகைக்குள்ளே ஏற்பாடு பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் சொல்கிறாங்க. அப்போ தான் உமர் ரலியல்லாஹு அவங்க கடைசி ஒரு முடிவு சொன்னாங்க, இல்லை, குர்ஆனை மனப்பாடமாக்கிய ஹாஃபில்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் என்ன செய்யுங்க, உங்கள் பகுதியில் உள்ளவர்களை ஒன்று சேர்த்து தராவீஹ் தொழுங்க, நஃபிலான வணக்கங்கள் தொழுங்க, நஃபிலான தொழுகைகள் தொழுங்க அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. அப்போ நஃபிலான வணக்கங்கள் ஜமாத்தை தொழுவோம் என்பதை முடிவெடுத்துறாங்க. முடிவெடுத்ததுக்கு பின்னாடி எத்தனை ரக்காத் தொழுவது, இஷாவுக்கு பின்னாடி எத்தனை ரக்காத் தொழுவது, அப்போ எத்தனை ரக்காத் தொழுகணுங்கும் போது தான் பலவிதமான கருத்துக்கள் வருது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஏன் ரக்காத்துகளை ஒரு எண்ணிக்கைக்குள் உட்படுத்துவோம், 20 ரக்காத்து தொழுவோம், 20 ரக்காத்து தொழுவோம் என்ற சட்டத்தை, 20 ரக்காத் தொழுவோம் என்ற முடிவை கொண்டு வந்தது யாருமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கொண்டு வந்தது யாருமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு எப்படிப்பட்டவங்கம்மா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உமரின் வாயில் அல்லாஹ் பேசுகிறான். உமரின் வாயில் யார் பேசுகிறாங்கம்மா? அல்லாஹ் பேசுகிறான். உமர் ரலியல்லாஹு ஒரு விஷயத்தை சொன்னாங்கண்டா அது உடனே சட்டமாக வந்துடும் குர்ஆன் ஷரீஃபில். உதாரணமாக நீங்கள் புர்கா போடுறீங்கல்ல, புர்கா போடக்கூடிய விஷயம் யார் மூலமாக வந்தது தெரியுமாம்மா? உமர் ரலியல்லாஹு மூலமாக வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், பெண்கள் எல்லாம் துணிச்சல் ஆயிட்டாங்க, அரகுற ஆடையோடு வெளியில் போகிறாங்க, மேனியில் ஒரு துணி கூட இருக்க மாட்டேது, தெருக்கள் அவங்க பாட்டுக்கு சுதந்திரமாக போகிறாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்களுக்கு உத்தரவிடுங்க, முகத்தை மூடி போக சொல்லுங்க, தன்னுடைய நெஞ்சை மூடி போக சொல்லுங்க, தன்னை மேனியை மூடி போக சொல்லுங்க என்று உத்தரவிட சொல்லி உமர் ரலியல்லாஹு வலியுறுத்தும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன உமரே, அல்லாஹ் சொல்லாததை நான் எப்படி சொல்லுவேன்? நிச்சயமா விடுங்க, பெண்கள் சுதந்திரமாக இருக்கட்டுமே, யார் இருக்கிறா நம்ம ஊரில், நிச்சயமாக இருக்கட்டுமே என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைக்கிறான். முகமூடி போட்டுக்கங்க, உங்களுடைய முகத்தை மூடிக்கங்க, அதாவது தலையில் முக்காடு போட்டுக்கங்க, தலையில் முக்காடு போடக்கூடிய இந்த சட்டம் அப்போ தான் வருது. யார் சொன்னதுக்கு பின்னாடிமா?
உமர் ரலியல்லாஹு சொன்னதுக்கு பின்னாடி. அன்பு தாய்மார்கள், நீண்ட வரலாறு, நீண்ட சட்டத்தினுடைய விவரங்கள், அது தனியாக ஒரு நாள் பேச வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, இப்போ உமர் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய பல விஷயங்கள் அது உடனுக்குடனே அல்லாஹ் சட்டமாக இறக்கி வைத்திடுவான். எனவே தான் சொல்லுவாங்க, உமரின் வாயில் அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹ் பேசுகிறான். இப்படிப்பட்ட ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தான் 20 ரக்அத் தராவீஹ் தொழுகணும், அதாவது இரவு தொழுகை நஃபில் தொழுகணும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வர்றாங்க. இதுக்கு ஏன் தராவீஹ்னு பேர் வச்சாங்க? தராவீஹ்னா என்ன அர்த்தம்? தராவீஹ்னா என்ன அர்த்தம்? சுகம் பெற்று தொழுகுதல், ஓய்வெடுத்து தொழுகுதல். 4 ரக்அத்துக்கு ஒரு தடவை தஸ்பீஹாத்துகளை ஓதி சும்மா உட்காந்து பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி 4 ரக்அத்துக்கு ஒரு தடவை, 2 ரக்அத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் தஸ்பீஹ், 4 ரக்அத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் துஆவும் தஸ்பீஹ் சேர்த்து கொஞ்சம் ஓய்வு பெற்று தொழுகுவது. அப்போ ஓய்வு பெற்று ஒரு வணக்கத்தை நிறைவேற்றுதல் என்பதுதான் தராவீஹினுடைய அர்த்தம். எத்தனை தடவை ஓய்வு பெறுறோம்? 5 தடவை, 4 ரக்அத்துக்கு ஒரு தடவை. நிச்சயமாக 5 தருவீகாகள். தருவீகான்னு என்ன அர்த்தம்? ஓய்வு பெறுதல். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தஸ்பீஹ் செஞ்சுட்டு அடுத்த 4 ரக்அத்துக்கு தயாராகுதல். அப்புறம் 4 ரக்அத்துக்கு இடையில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறமா 4 ரக்அத்துக்கு தயாராகுதல். இப்படி நிச்சயமாக கொஞ்சம் ஓய்வெடுத்து ஏன் சொன்னால் சடைவு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறாங்க சஹாபா பெருமக்கள். அன்பு தாய்மார்களே, இந்த சஹாபாக்கள் உருவாக்கிய இந்த வழிமுறை இது யாருடைய வழிமுறைமா? உமர் சஹாபாக்களுடைய, உமர் ரலியல்லாஹுடைய வழிமுறை தான். ஆனால் அவங்க ஏற்படுத்தினது தான். ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க, எல்லா சஹாபாக்களும் ஏற்றுக்கிட்டாங்க. பெரும் சஹாபாக்கள் இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அது மாதிரி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, பெரும் சஹாபாக்கள் இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்கம்மா, அதாவது இந்த தராவீஹ் தொழுகை 20 ரக்அத் என்பதை யாரும் மறுக்கல, எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், 20 ரக்அத் கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக என்ன செஞ்சிருக்கணுமா, சஹாபாக்கள் எதிர்த்திருக்கணும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி இல்லாத ஒன்றை நீங்கள் ஏன் செய்கிறீங்க? எல்லாரும் அதை நாங்கள் தொழுக மாட்டோம்னு சொல்லியிருக்கணும். இன்னைக்கு இளைஞர்கள் பிளவுபட்டு போயிட்டாங்க. 20 ரக்அத்தினுடைய விஷயத்தில் நாங்கள் எல்லாம் சஹாபாக்கள் சொல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஒரு கூட்டம். அன்பு தாய்மார்களே, இந்த சஹாபாக்களுடைய சொல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறார்கள் அல்லவா, இந்த கூட்டம் அந்த 73 கூட்டத்தில் அந்த ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போகும்னு சொன்னாங்க பாருங்களேன், அந்த கூட்டத்தில் வரமாட்டாங்க. ஏன்னு சொன்னா, மா அன வாசஹாபி, நானும் என் தோழர்களும் காட்டக்கூடிய வழிமுறையை பின்பற்றக்கூடிய கூட்டம் தான் அது 73வது கூட்டம். அப்ப தராவீஹ் தொழுகை இல்லை என்று சொல்லக்கூடிய கூட்டம் யாரை பின்பற்றலாமா? சஹாபாக்களை பின்பற்றல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பு தாய்மார்களே, அப்ப சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு பேர் தான் அரபியில இஜ்மாஉ சஹாபா. என்னன்னு சொல்லுவாங்கம்மா? இஜ்மாஉ சஹாபா. சஹாபாக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து முடிவு செய்து சொன்ன ஒரு சட்டம். சுருக்கமாக சொன்னால் இஜ்மா என்பதாக சொல்லுவாங்க. இஜ்மான் என்னமா அர்த்தம்? சஹாபாக்கள் ஒன்று சேர்ந்து சொன்ன சட்டம். அப்போ இந்த தராவீஹ் தொழுகை குர்ஆன்ல ஆதாரம் இருக்கா? கிடையாது. ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கா? கிடையாது. ஹதீஸ்லையும் இல்லை, குர்ஆன் ஷரீஃப்லையும் இல்லை. ஆனால் யாருடைய காலத்தில் உருவானதுமா? சஹாபாக்களுடைய காலத்தில் உருவானது. மா அன வ அஸ்ஹாபி, நானும் என் தோழர்களும் எந்த வழிமுறையை காட்டினோமோ அந்த வழிமுறை சரி என்பதாக நினைத்து, அந்த வழிமுறை சரி என்பதாக உறுதி கொண்டு அந்த வழியை பின்பற்றக்கூடியவங்க இவங்க தான் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய கூட்டத்தில் ஒரு கூட்டம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் சொல்லி காட்டுறார். அன்பு தாய்மார்களே, எனவே அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக. எனவே இஸ்லாத்தினுடைய அடிப்படையான சட்டங்கள், இஸ்லாத்துடைய சட்டங்களை அடிப்படையான விஷயங்களாக 4ஆக பிரிக்கலாம். எத்தனையா பிரிக்கலாமா? 4ஆக பிரிக்கலாம். இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டங்கள் 4. ஒன்றாவது குர்ஆன். என்னமா? குர்ஆன். ஒரு சட்டம்னு வரும்போது குர்ஆன்ல தேடுவோம். உதாரணமாக தராவீஹ் தொழுகை குர்ஆன்ல தேடணும், குர்ஆன்ல இல்லை. அப்போ ஹதீஸில் தேடுறோம், அப்போ ஹதீஸில் இருக்கான்னு பார்க்குறோம், ஹதீஸ்லையும் இல்லை. ஹதீஸில் 20 ரக்அத் தொழுதாங்க அப்படிங்கிறது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 ரக்அத் தொழுதாங்க அப்படிங்கிறது ஹதீஸில் இல்லை. 3வது தேடுவோம். எங்கம்மா தேடுவோம்? சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இருக்குதா? இது விஷயமா நம்ம சஹாபாக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? சஹாபாக்கள் 20 ரக்அத் தொழுதிருக்கிறாங்க, 20 ரக்அத் தொழுக வச்சிருக்கிறாங்க. இதுதான் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு புனிதமான ஒரு சட்டங்களை கொண்டது. எனவே குர்ஆன்ல தேடணும். 2வது எதில் தேடணுமா? ஹதீஸில் தேடணும். 3வது எதில் தேடுறோமா? சஹாபாக்களுடைய வாழ்க்கையில். அதுக்கு பேர் நம்ம அரபியில்
இஜ்மாவில் தேடுறோம். இஜ்மானா சஹாபாக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சொன்ன சட்டம். இஜ்மான் என்ன அர்த்தம்? சஹாபாக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சொன்ன சட்டம், ஏற்றுக்கொண்ட சட்டம். அப்போ நம்ம சஹாபாக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சொன்ன சட்டம், அதை நம்ம ஏற்றுக்கிறோம். அதுவும் நிச்சயமாக அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒன்று. அன்பு தாய்மார்களே, சஹாபாக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட சில விஷயங்கள் இருக்குது. உதாரணமாக நீங்கள் குர்ஆன் ஷரீஃப் ஓதுறீங்க இல்லைம்மா, என்ன ஓதுறீங்க? குர்ஆன் ஷரீஃப் ஓதுறீங்க இல்லை, இந்த குர்ஆன் ஷரீஃப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் புக்கு வடிவத்தில், புத்தக வடிவத்தில் குர்ஆன் ஷரீஃப் இருந்ததா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிற வரைக்கும் குர்ஆன் ஷரீஃப் அவரவர்களுடைய உள்ளங்களில் இருந்தது, அவரவர்கள் எழுதி வைத்த பேப்பர்களில் இருந்தது, எழுதி வைத்த கற்களில் இருந்தது, எழுதி வைத்த எலும்புகளில் இருந்தது. எலும்புகளில், பேப்பர்களில், இலைகளில், ஓலைகளில், இப்படி பல சஹாபாக்கள் தங்களுக்கு வேண்டிய சூறாக்களை எழுதி வச்சுக்கிட்டாங்க. சில சஹாபாக்கள் குர்ஆன் முழுவதை மனப்பாடமாக்கி ஹாஃபில்களாக இருந்தாங்க. அன்பு தாய்மார்களே, அப்போ குர்ஆன் நம்ம ஓதக்கூடிய வடிவத்தில் கிடையாது. எதுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், இஜ்மா என்பது கண்டிப்பாக நம்ம பின்பற்றக்கூடிய ஒன்று. அந்த 72 கூட்டம் ஈமான் கொண்டு இஸ்லாத்தில் இருந்து நரகத்துக்கு போகக்கூடிய 72 கூட்டம் இந்த இஜ்மாவை ஏற்றுக்கொள்ளாது. சஹாபாக்களுடைய முடிவு செய்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாது. அன்பு தாய்மார்களே, நாம் என்ன செய்யணுமா? கண்டிப்பாக நாம் ஏற்றுக்கொள்ளணும். அந்த கூட்டம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் தான் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போகும். அந்த 73வது ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னாங்களம்மா, அவங்க இஜ்மாவை ஏற்றுக்கொள்வாங்க. அன்பு தாய்மார்களே, இஜ்மா என்பது சஹாபாக்கள் யோகபித்த எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்த ஒன்று. அப்போ குர்ஆன் ஷரீஃப் புழக்கத்தில் இல்லை. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னாடி அபூபக்கர் அவங்க 2 வருஷம் ஆட்சி செய்கிறாங்க. எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சாங்கம்மா? 2 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. ஹிஜ்ரி 11, ஹிஜ்ரி 12. அப்போ 2 வருஷம் ஆட்சி செய்யக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது போருக்கு முடிவு செய்த சில போர்கள்லாம் நடக்குது. அந்த போர்களில் குர்ஆனை மனப்பாடமாக்கிய ஹாஃபில்கள் நிறைய பேர் ஷஹீதாகிறாங்க. குர்ஆனை முழுவதுமாக மனப்பாடமாக்கி நெஞ்சில் மனப்பாடமாக்கி வச்சிருக்கக்கூடிய ஹாஃபில்கள் நிறைய பேர் என்னவாகிறாங்கம்மா? அந்த போரில் கொல்லப்படுறாங்க, ஷஹீதாகிறாங்க, கொல்லப்படுறாங்க, உயிர் போயிடுது. அப்போ தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே, அமீருல் முஃமினீன் ஜனாதிபதி அவர்களே, இந்த மாதிரி போர்களில் ஹாஃபில்கள் எல்லாம் மௌத்தாகி கொண்டு இருக்கிறாங்க, வஃபாத்தாகி கொண்டு இருக்கிறாங்க. இப்படி விட்டுட்டா பின்னாடி உள்ள உம்மத்துக்கு இந்த குர்ஆன் கிடைக்காம போயிடும். எனவே இந்த குர்ஆன் ஷரீஃபை ஒரு புத்தக வடிவத்தில் ஒன்று சேர்ப்போம். புத்தக வடிவத்தில் என்ன செய்வோமா? ஒன்று சேர்ப்போம். ஒரு சில சஹாபாக்கள்கிட்ட தான் உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய சகோதரி, நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்கள்ட்ட ஒரு முழு பிரதி இருந்தது, குர்ஆனுடைய முழு பிரதி இருந்தது. அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட ஒரு முழு பிரதி இருந்தது. உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்டையும் சில பிரதிகள் இருந்தது. அன்பு தாய்மார்களே, இப்போ உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, என்கிட்ட இருக்குன்னு சொல்லலை. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், பின்னாடி வரக்கூடிய உம்மத்துக்கு அவங்க குர்ஆனை எடுத்து ஓதுறதுக்கு தகுந்தது மாதிரி புத்தக வடிவத்தில் குர்ஆன் ஷரீஃபை ஒன்று சேர்ப்பதில் நம்ம ஈடுபடுவோம், அது குர்ஆன் ஷரீஃபை ஒன்று சேர்ப்போம் என்று உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னபோது அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, நான் இதற்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? என்னுடைய ஹபீப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற வரைக்கும் புத்தக வடிவத்தில் இந்த குர்ஆன் ஷரீஃப் ஒன்று சேர்க்கப்படலை. எனவே இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு. உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறதுன்னு தெரியல, விடலை. நீங்கள் சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னால் நான் விட்டுருவேனா? திரும்ப சொன்னாங்க. எல்லா சஹாபாக்கிட்டையும் சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு திரும்ப வலியுறுத்துவதை பார்த்து விட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பெருமரும் சஹாபாக்களை கூப்பிடுறாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் கூப்பிட்டாங்க. உமர் இப்படி சொல்லுகிறார், குர்ஆன் ஷரீஃபை புத்தக வடிவத்தில் ஒன்று சேர்க்கலாம் என்று சொல்லுகிறார். உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்று சொல்லும்போது, அன்பு தாய்மார்களே, அப்போ தான் எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்க, ஏன் உமர் சொல்றது சரிதானே, உமர் ரலியல்லாஹு அவங்க கவலைப்படுவது மாதிரி ஒன்று சேர்க்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் பின்னாடி வரக்கூடிய உம்மத்து குர்ஆன் கிடைக்காம போயிடும், குர்ஆன் அவங்க கைக்கு போய் சேராது. எனவே புத்தக வடிவத்தில் நாம் என்ன செய்வோம்? அந்த குர்ஆன் ஷரீஃபை ஒன்று சேர்ப்போம். அப்போ எப்படி ஒன்று சேர்க்கணும், அந்த ஆயத்துக்களை எப்படி ஒன்று சேர்ப்பது, யார்கிட்ட என்னென்ன ஆயத்துக்கள் இருக்குது, அதையெல்லாம் ஒன்று சேர்ப்பது யார்? கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் கொண்ட ஒரு குழுவை நியமிக்கிறாங்க. யாருமா? அபூபக்கர் ரலியல்லாஹு. எத்தனை பேர் கொண்ட குழுவுமா? 40 பேர் கொண்ட ஒரு குழு. அவங்க தான் என்ன செய்கிறாங்கம்மா? அதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அவங்க இருக்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க இருக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அவங்க இருக்கிறாங்க. இப்படி பெருமரும் சஹாபாக்கள், ஹாஃபிலான சஹாபாக்களும் இருக்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் ஒன்று சேர்ந்து குர்ஆன் ஷரீஃபை ஒன்று சேர்ப்பதில் ஈடுபடுறாங்க. யார்கிட்ட என்னென்ன பிரதிகள் எல்லாத்தையும்
வாங்கி ஆயத்துக்களை பூரா ஒன்று சேர்க்குறாங்க. 114 சூறாக்களாக, 30 ஜுசுக்களாக, 30 பகுதிகளாக. சூறான நான் உங்களுக்கு போன வருஷம் ஒன்று சொல்லியிருக்கிறேன். சூறான என்னமா அர்த்தம்? சூறான என்னமா அர்த்தம்? தலைப்பு. மாஷா அல்லா, சகோதரிக்கு அல்லா பரக்கத் செய்வானாக. சூறான தலைப்புன்னு அர்த்தம். 114 தலைப்புகளில் குர்ஆன் ஷெரீஃப் ஒன்று சேர்க்கப்பட்டது. 30 பகுதிகளில், ஜுசுன்னு சொல்லுவாங்க, தமிழில் பகுதின்னு சொல்லுவாங்க, ஜுசுனா பகுதின்னு அர்த்தம். 30 பகுதிகளாக குர்ஆன் ஷெரீஃப் ஒன்று சேர்க்கப்பட்டது. இந்த குர்ஆன் ஷெரீஃபை 30 பகுதிகளாக 114 சூறாக்களாக ஒன்று சேர்த்தது யார்? அல்லாஹுவா அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா அப்படின்னு கேட்டா, அல்லாஹும் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் என்ன செய்யலை, குர்ஆன் ஷெரீஃபை முழுமையாக 114 சூறாக்களையும் அது மாதிரி 30 ஜுசுக்களையும் அந்த புத்தக வடிவத்தில் அல்லாஹும் இறக்கி வைக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புத்தக வடிவத்தில் ஒன்று சேர்க்கலை. அப்போ புத்தக வடிவத்தில் ஒன்று சேர்த்தது யாருமா? சஹாபாக்கள். புத்தக வடிவத்தில் ஒன்று சேர்த்தது யாருமா? சஹாபாக்கள். அப்போ இஜ்மா என்ற அடிப்படையில் தான் குர்ஆன் ஷெரீஃப் புத்தக வடிவத்தில் உருவாக்கப்பட்டது. புத்தக வடிவத்தில் அது ஒன்று சேர்க்கப்பட்டது. உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னால் இவங்க உருவாக்கலை, அல்லாஹ் இறக்கி வைத்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை எழுதி வைக்கப்பட்ட சஹாபாக்களுடைய கைகளினால் எழுதி வைக்கப்பட்ட குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஒன்று சேர்ந்து புத்தக வடிவத்தில் உருவாக்கினாங்க, பிரதி எடுத்தாங்க. அன்பு தாய்மார்களே, அப்போ அபூபக்கர் அவங்க ஆட்சி காலத்தில் ஆரம்பித்த அந்த சேவை உமர் ரலியல்லாஹு காலத்திலும் தொடர்ந்தது. உமர் ரலியல்லாஹு காலம் முடிந்ததுக்கு பின்னாடி உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் நீடிச்சது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்போ என்ன செஞ்சாங்கம்மா, இனிமேலும் இந்த குர்ஆன் ஷெரீஃபை ஒன்று சேர்த்து வெளியிடுவதை தாமதித்தால் அப்படி தாமதமாகி போயிடும். எனவே நம்ம காலத்தில் என்ன செஞ்சிடுவோம், குர்ஆன் ஷெரீஃபை ஒன்று சேர்த்து வெளியிட்டுடுவோம். 7 பாஷைகளில், 7 பாஷைன்னா புரியுதாம்மா, அரபுகள்லேயே 7 விதமாக ஓதக்கூடியவர்கள் உண்டு, படிக்கக்கூடியவர்கள் உண்டு. அப்போ அரபு மொழிகளிலேயே 7 விதத்தில் என்ன செய்கிறாங்க, குர்ஆன் ஷெரீஃபை ஒன்று சேர்க்குறாங்க. ஒன்று சேர்த்து என்ன செய்கிறாங்கம்மா, அல்ஹம்துலில்லாஹ் புத்தக வடிவத்தில் உம்மத்துக்கு அர்ப்பணிச்சாங்க. யாருடைய காலத்தில் வெளியிடப்பட்டதுமா? உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் வெளியிடப்பட்டு. இப்போ சொல்லுங்களேன், அப்போ இஜ்மா என்பது கண்டிப்பாக நாம் பின்பற்ற தகுந்தது. அது ஷரியத் சட்டங்களில் ஒன்று. இஜ்மாவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஜ்மாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நரகத்துக்கு போயிடுவாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். இஜ்மாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் தராவீஹ் 20 ரக்காத் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள். தராவீஹ் 20 ரக்காத் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இஜ்மாவை ஏற்றுக்கொள்ளலை. சஹாபாக்களுடைய சொல்ல நாங்களே ஏற்றுக்கிற மாட்டோம், எங்களுக்கு ஒன்லி ஒன் குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான். சில கூட்டம் சொல்லும் எங்களுக்கு குர்ஆன் மட்டும்தான், சில கூட்டம் சொல்லும் எங்களுக்கு குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான். நாம சொல்றோம் எங்களுடைய ஷரியத்துடைய அடிப்படை சட்டம் 4. யாருமா? நம்ம 23வது கூட்டம் சொன்னாங்கல்ல, மா அன வஸஹாபி, அதுக்கு தான் அரபியில் சொல்லுவாங்க அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் நம்மளுடைய அதாவது இயக்கம் அல்ல, நம்முடைய கொள்கை. நம்மளுடைய கொள்கை, இந்த கொள்கைக்கு பேர் நம்ம அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்பது இயக்கம் கிடையாது, ஒரு கட்சி கிடையாது, இது ஒரு கொள்கை, நம்மளுடைய கொள்கை. சரியான கொள்கையில் வாழக்கூடியவங்க நம்ம. அப்போ இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தில் என்ன அர்த்தம்? அஹ்லு சுன்னா, சுன்னாவுடையவர்கள். சுன்னால என்ன அர்த்தம்? குர்ஆனும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடியவங்க. ஒல் ஜமாஅ அது மாதிரி என்னமா, சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவங்க. அப்போ ஜமா என்பது இஜ்மா. அப்போ இஜ்மாவை பின்பற்றக்கூடியவங்க அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு இதுதான் அர்த்தம். குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா. 4வது ஒரு சட்டம் இருக்கிறது கியாஸ். 4வது ஒரு சட்டம் இருக்குது என்னமா, கியாஸ். கியாஸ்னு என்ன அர்த்தம்? இமாம்கள், அதாவது குர்ஆனில் உள்ள சட்டத்தின்படி, ஹதீஸில் உள்ள சட்டத்தின்படி, சஹாபாக்களுடைய சட்டத்தின்படி ஒரு சட்டத்தை கியாஸ் செய்து காப்பி அடிச்சு, கியாஸ்னால் காப்பி அடிக்கிறதுன்னு அர்த்தம், ஜெராக்ஸ் எடுக்கிறதுன்னு அர்த்தம். கியாஸ்ன்னு சொன்னால் ஒரு பேப்பரில் உள்ளதை முன்மாதிரியாக வச்சு அப்படியே என்ன செய்கிறது, காப்பி அடிக்கிறது. அதை முன்மாதிரியாக வச்சு, உதாரணமாக பிலாலியா சாங்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பிலாலியா மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்கள் அருமையான பாடல்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பாடியிருப்பாங்க. அந்த பாட்டினுடைய ராகத்தை வச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு பாட்டு ஒன்று தயாரிக்கிறீங்க. அதே பாட்டு தான், அந்த பாட்டோட ராகத்தை வச்சு நீங்கள் இன்னொரு பாட்டு தயாரிக்கிறீங்க. அப்போ இந்த இன்னொரு பாட்டுக்கு பேர் என்னம்மா, கியாஸ். அந்த பாட்டு அப்படி காப்பி அடித்து நீங்கள் ஒரு பாட்டு தயார் பண்ணுறீங்க. அன்பு தாய்மார்களே, அப்போ கியாஸ் என்பது 3ஐ அடிப்படையாக வைத்து உருவாக்கின சட்டங்கள். என்ன 3மா? கியாஸ்னா உங்களுக்கு புரியுதாம்மா? 3ஐ அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட சட்டங்கள். அம்மா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? 4 இமாம்களை நான் சொல்லணுண்டா இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும், அதுக்காக நான் சொல்ல வரேன். அன்பு தாய்மார்களே, அப்போ நிச்சயமாக கியாஸ்னா நம்ம 3 விஷயங்களை அடிப்படையாக கொண்டது. 1வது குர்ஆனை அடிப்படையாக கொண்டது,
ரெண்டாவது ஹதீஸை அடிப்படையாக கொண்டது, மூணாவது சஹாபாக்களுடைய வாழ்க்கை முறை, அவர்கள் யோகமித்த கருத்து, சஹாபாக்கள் சொன்ன சட்டம் என்று சொல்லக்கூடிய இஜ்மாவை அடிப்படையாக கொண்டது. குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, இந்த மூணையும் அடிப்படையாக கொண்டு ஒரு சட்டத்தை உருவாக்கின அந்த சட்டத்துக்கு பேர் தான் கியாஸ். அந்த சட்டத்துக்கு பேர் தான் நம்ம கியாஸ். அப்போ உங்களுக்கு புரியுதாம்மா? உதாரணமா நம்ம ஐயா சிகரெட்டு குடிக்கிறான்னு வைங்களேன், எல்லாம் பாதுகாக்கணும். சிகரெட்டு குடிக்கிற ஒரு பழக்கம் இருக்கு. சிகரெட் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் இருந்துச்சாமா? கிடையாது. சஹாபாக்கள் காலத்தில் இருந்துச்சா? கிடையாது. அப்போ என்ன செய்யறதுமா? ஒரு காலம் வருது, அந்த காலத்தில் போதைப் பொருள், இந்த போதைப் பொருள் என்பது மனிதனுடைய உடம்பை கெடுக்கக்கூடிய ஒன்று என்பது கண்டிப்பாக இது கூடுமா கூடாதா? அல்லாஹ் சாராயத்தை தடுத்திருக்கிறான். ஏன்னு சொன்னால் அதில் போதை இருக்கு. இதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்க, குல்லு முஸ்கிரின் ஹராமுன், போதை ஏற்படுத்தக்கூடிய எல்லாமே ஹராம் தான். இப்போ இந்த ஹதீஸ் சஹாபாக்கள் என்ன பண்ணாங்கம்மா? அவங்க காலத்தில் சில போதைப் பொருள்கள் உருவாக்குனாங்க, உருவாக்கப்பட்டது. அந்த போதைப் பொருளும் ஹராம் என்று தீர்ப்பு வழங்கினாங்க. அன்பு தாய்மார், இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு எந்தெந்த பொருள்கள் எல்லாம் போதை தரக்கூடிய பொருளாக இருக்குமோ, அது சிகரெட்டாக இருக்கட்டும், அது பீடியாக இருக்கட்டும். சிகரெட்டில் பீடியில் போதை இல்லைன்னு நினைப்பீங்க. அன்பு தாய்மார்களே, அந்த போதை தரக்கூடிய சாராயத்தை குடிப்பதினால் என்னென்ன தீங்கு இருக்குதோ, சாராயத்தை குடித்தவனுக்கு என்னென்ன தீங்கு வருமோ அந்த அத்தனை தீங்கும் அந்த சிகரெட் குடிக்கிறவனுக்கு வரும், அந்த பீடி குடிக்கிறவனுக்கு வரும். நுரையீரல் பாதிக்கப்படும், கல்லீரல் மண்ணீரல் அடிபடும், அவனுடைய உடம்பு கெட்டு போகும். அப்போ உடம்பு கெடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் சாராயத்தை ஹராமாக்கினான், போதை தரக்கூடிய பொருள்களை ஹராமாக்கினான். இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு, அப்படி முன்மாதிரியாக வச்சு, அப்படி காப்பி அடிச்சு ஒரு சட்டத்தை சொன்னாங்க, சிகரெட்டும் ஹராம் தான், பீடி குடிப்பதும் ஹராம் தான். ஏன்னு சொன்னா சாராயம் குடிப்பது என்னென்ன தீங்கு இருக்குதோ அத்தனை தீங்கும் எதில் இருக்குதுமா? சிகரெட் குடிப்பதில் இருக்கிறது. எனவே சிகரெட் குடிப்பதும் ஹராம் தான் என்ற சட்டத்தை நமக்கு சொல்றாங்க. அப்ப சிகரெட் குடிக்கிறது ஹராம் என்பது குர்ஆன்ல இல்லை, ஹதீஸ்ல இல்லை, சஹாபாக்கள் வாழ்க்கையில் இல்லை. ஏன்னா அவங்க காலத்தில் சிகரெட்டு கிடையாது. இமாம்களுடைய காலம் வரும்போது தான் போதைப் பொருள்னு ஒன்று வந்துச்சு. அப்போ அவங்க ஒரு சட்டத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க, எல்லா முஸ்கிரும் எல்லா போதை தரக்கூடிய விஷயங்களும் அது ஹராம் என்ற பொறுப்படையான சட்டத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கடுத்து வந்த இமாம்கள் என்ன செஞ்சாங்க? அந்த இமாம்களை பின்பற்றி வாழ்ந்த இமாம்கள் அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு சட்டத்தை சொன்னாங்க, பீடி, சிகரெட் இது போன்று மனிதனுடைய உடலில் உள்ள உறுப்புகளை காயப்படுத்தக்கூடிய, அழிக்கக்கூடிய எந்த ஒரு உணவாக இருந்தாலும், எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் அது பூராமே ஹராம் தான் என்ற சட்டத்தை நமக்கு சொன்னாங்க. அப்ப நிச்சயமா இது கியாஸ் என்பது தேவையா இல்லையாமா? நிறைய சட்டங்கள் கியாஸ்ல இருக்கிறது. 4 குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ். இந்த 4ம் நமது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையான சட்டங்கள். இந்த 4ம் எதனுடைய அடிப்படையான சட்டமா? இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையான சட்டம் 4. 1வது குர்ஆன், 2வது ஹதீஸ், 3வது இஜ்மா, 4வது என்னமா? கியாஸ். இந்த கியாஸை சொன்னவர்கள் யாருமா? இமாம் பெருமக்கள். அன்பு தாய்மார்களே, அப்போ நிச்சயமாக குர்ஆனையும் நாம் ஏற்றுக்கிறோம், ஹதீஸையும் ஏற்றுக்கிறோம், சஹாபாக்களுடைய வழிகாட்டுதலையும் நாம் ஏற்றுக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க, அஸ்ஹாபி கன் நுஜூம், என்னுடைய தோழர்கள் இருக்கிறாங்களே கன் நுஜூம், நட்சத்திரத்தை போன்றவர்கள். ஃபபி ஐயுஹும் இஹ்ததைத்தும், என் தோழர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீங்க. அப்போ சஹாபாக்களை பின்பற்றுவது கூடுமா கூடாதாமா? கண்டிப்பாக பின்பற்றணும் இன்ஷா அல்லாஹ். சஹாபாக்கள் சொல்ல நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னால் அந்த கூட்டம் நரகம்தான். அவங்க சரியான கொள்கையில் உள்ளவங்க அல்ல. எனவே அன்பு தாய்மார்களே, 73 கூட்டத்தில் அந்த ஒரு கூட்டம் யார் இஜ்மாவை ஏற்றுக்கிறாங்களோ, கியாஸை ஏற்றுக்கிறாங்களோ, 4 அடிப்படையான விஷயங்கள் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ், இந்த 4ஐயும் எந்த கூட்டம் ஏற்றுக்கிறதோ அந்த கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போகும். இந்த 4ல் ஒன்றை மறுக்கக்கூடியவர்கள், எங்களுக்கு இமாம்கள் வேண்டாம், எங்களுக்கு சஹாபாக்கள் வேண்டாம், எங்களுக்கு குர்ஆனும் ஹதீஸும் போதும் என்று சொல்லி சஹாபாக்களை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அவங்களுடைய வழிமுறையை பின்பற்றாதவங்க, இமாம்களை ஏற்றுக்கொள்ளாதவங்க, இமாம்களுடைய வழிமுறையை பின்பற்றாதவங்க, இவங்களெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும், நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு கூட்டம் என்பதை நிச்சயமாக நாம் எல்லாம் எச்சரிக்கையோடு உணர வேண்டும். அல்லாஹ் அந்த கூட்டத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். நமது சொந்த பந்தங்களில் யாராவது அந்த கூட்டங்களில் இருந்தால் யாரையும் நம்ம குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் நம் சொந்தங்கள், எல்லாம் நம் சகோதரர்கள். அல்லாஹ் ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். யார் நரகம் யார் சொர்க்கம் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். இருந்தாலும் நரகத்துக்கு போயிடுவாங்கங்கிற அச்சப்பாடு இருக்கிறதுனால அது மாதிரியான தவறான கொள்கையினுடைய கூட்டங்களை விட்டு, தவறான கொள்கை புரியுதாமா? சஹாபாக்கள் வேணான்னு சொல்லக்கூடியவங்க அது தவறான கொள்கையில் உள்ளவங்க, இமாம்கள் வேணாம்னு சொல்லக்கூடியவங்க தவறான கொள்கையில் உள்ளவங்க. அன்பு தாய்மார்களே, அப்ப நாம் என்ன செய்யணுமா? இந்த 4
குர்ஆனையும் நம்ம ஏற்று நடப்பதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போவோம். சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த நாளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம். இந்த நாளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டத்துக்கு பேர் என்னம்மா? பேர் என்னம்மா? இந்த நாள் என்னென்ன சொன்னேன்? இஸ்லாத்தினுடைய அடிப்படையான சட்டங்கள் 4. ஒன்றாவது என்னம்மா? குர்ஆன். ரெண்டாவது என்னம்மா? ஹதீஸ். மூணாவது என்னம்மா? இஜ்மா. நாலாவது என்னம்மா? கியாஸ். இஜ்மான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தானே? இஜ்மான்னு என்னம்மா? சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சொன்னது. கியாஸ்ன்னு என்னம்மா? அந்த 3ஐயும் அடிப்படையாக வச்சு சொல்லுவாங்க. அந்த 3ஐயும் குர்ஆனுக்கும் மாறுபடாது, ஹதீஸுக்கும் மாறுபடாது, சஹாபாக்கள் சொல்லுக்கும் மாறுபடாது. இந்த 3ஐயும் அடிப்படையாக வச்சு புதுசாக ஒரு சட்டத்துக்கு தீர்வு சொன்னது. நிச்சயமாக அந்த சட்டத்துக்கு தீர்வு எங்கே போய் தேடுறது? குர்ஆன்லையும் இல்லை, ஹதீஸ்லையும் இல்லை, சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் இல்லை. இப்போ இவங்களாம் என்ன செய்கிறாங்கம்மா? அந்த 3ல் சொல்லப்பட்ட சில சட்டங்களை அடிப்படையாக வச்சு புதுசாக ஒரு சட்டத்தை சொல்லியிருப்பாங்க. அப்போ கியாஸ் அவசியமாக வேணாமம்மா? கியாஸ் அவசியமாக வேணாமம்மா? கண்டிப்பாக அவசியம். அப்போ கியாஸையும் பின்பற்றணும். அந்த கியாஸை வேணாம் என்று மறுத்தாலோ, இஜ்மா வேணாம் என்று மறுத்தாலோ, குர்ஆன் ஹதீஸ் வேணாம் என்று மறுத்தாலோ, இந்த நாளில் ஏதாவது ஒன்று மறுத்தாலோ கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது. எனவே அன்பு தாய்மார்களே, நாம் வெற்றி பெறக்கூடிய கூட்டமாகிய அந்த ஒரு கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக அந்த வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டம் என்பது என்னம்மா? அந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அடிப்படை என்னம்மா? 4. 1வது குர்ஆன், 2வது ஹதீஸ், 3வது இஜ்மா, 4வது கியாஸ். இந்த 4 அடிப்படையாக வச்சு சட்டம் சொன்ன இமாம்கள் எத்தனை பேருமா? 4 பேர். பல ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்க. கசாலி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, 400 அல்ல 4000 பேர் இருந்தாங்க சட்டம் சொல்ல தகுதியானவங்க. கசாலி ரஹ்மத்துல்லாஹ் பெரிய ஒரு சட்டம் சொல்லக்கூடிய முஜ்தஹித். இது மாதிரி பெரும் இமாம்கள் இருந்தாங்க. இப்ராஹிம் நஹை ரஹ்மத்துல்லாஹ் யாருமா? நம்ம அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ்வுடைய உஸ்தாத். இப்படிப்பட்ட சஹாபாக்கிட்ட கல்வி பயின்ற தாபீன்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஹைருல் குரூனி கர்னி சும்மல்லதன எலூனஹும். நூற்றாண்டுகளில் சிறந்தது நான் வாழும் இந்த நூற்றாண்டு. அப்படின்னா நம்ம ஹிஜ்ரி 1லிருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய 100 ஆண்டுகள். ரெண்டாவது அந்த 101லிருந்து 200 வரைக்கும் உள்ள ஆண்டுகள். மூணாவது 200லிருந்து 300 வரைக்கும் உள்ள ஆண்டுகள். அந்த 300 ஹிஜ்ரி வரைக்கும் உள்ள ஆண்டுகளில் வாழ்ந்த இமாம்கள், அந்த வாழ்ந்த உலமாக்கள், அந்த வாழ்ந்த நிச்சயமாக இமாம் பெருமக்கள், இவர்கள் எல்லாம் சிறப்பான நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவங்க. 100 ஆண்டுகளில் சிறந்தது எத்தனை நூற்றாண்டுமா? 3 நூற்றாண்டு, 300 ஆண்டுகள். அந்த 300 ஆண்டுகளில் முதல் நூற்றாண்டு யார் வாழ்ந்த காலமா? சஹாபாக்கள் வாழ்ந்த காலம். அந்த சஹாபாக்களுடைய காலம் முடிவடையக்கூடிய அந்த நேரத்தில் தான் பிறந்தவங்க ஹிஜ்ரி 80ல் பிறந்தவங்க. ஹிஜ்ரி எத்தனையில் பிறந்தவங்கம்மா? ஹிஜ்ரி 80ல் பிறந்தவங்க யாருமா? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ். யாருமா? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ். இப்போ அவங்க பிறந்த அந்த நேரம் மக்கள் சஹாபாக்கள் காலம் முடிவடையக்கூடிய நேரம். அநேகமாக மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு நினைக்கிறேன். அனஸ் இப்னு மாலிக் அந்த பேர் கொஞ்சம், அது ஒரே ஒரு சஹாபி மட்டும்தான் உயிரோடு இருக்கிறாங்க. நீண்ட உயிரோடு நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம் பயானில். நீண்ட உயிரோடு வாழ்ந்த சஹாபி. அந்த சஹாபாக்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் பிறக்கும்போது நிறைய சஹாபாக்கள் உயிரோடு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 7-8 சஹாபாக்கள் உயிரோடு இருந்தாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பாடம் கற்றுக்கொண்ட சஹாபாக்கள் இருந்தாங்க. அப்போ அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவங்க பிறந்த காலம் இருக்குது தாபீன்களுடைய காலம். யாருடைய காலமா? தாபீன்களுடைய காலம். அன்பு தாய்மார், தாபீனுடைய காலம்னு புரியுதமா? சஹாபாக்களை நேரடியாக பார்த்தவங்களுக்கு தான் தாபி என்பதாக சொல்லப்படும். சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவர்கள், சஹாபாக்கிட்ட ஒரு 2 ஹதீஸ் கேள்விப்பட்டவர்கள், சஹாபாக்களை பார்த்தவர்கள். இப்படி சஹாபாக்களை பார்த்தவர்கள் என்ற லிஸ்ட்டில் 2 இமாம்கள் வருவாங்க. ஒன்றாவது யாருமா? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ். அவங்க எத்தனையில் பிறந்தாங்கம்மா? ஹிஜ்ரி 80ல் பிறந்தாங்க. எத்தனையில் பிறந்தாங்கம்மா? ஹிஜ்ரி 80ல் பிறந்தாங்க. ஹிஜ்ரி 150ல் வஃபாத்தானாங்க. ஹிஜ்ரி 80ல் பிறந்தாங்க, ஹிஜ்ரி 150ல் வஃபாத்தானாங்க. இப்போ நாம் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இமாம்கள் 4 பேர். அந்த 4 பேரில் முதன்மையானவங்க அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ். ஹிஜ்ரி 80ல் பிறந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது 13-14 வயசாகிறது. குர்ஆனை நல்லா கற்றுக்கிட்டாங்க, ஹதீஸுடைய பாடங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அன்பு தாய்மார்களே, இப்போ அவங்க அம்மா 4 இமாம்களுடைய அவங்க உருவானதனுடைய அடிப்படை யார் தெரியுமா? தாய். 4 இமாம்களும் உருவானதனுடைய அடிப்படை தாய் தான். தாயினுடைய அரவணைப்பில் வாழ்ந்தவர்கள், வளர்ப்பில் வளர்ந்தவர்கள். நிச்சயமாக தந்தையும் காரணம்தான். ஆனால் தாயினுடைய தனிப்பட்ட ஒரு கவனம், என் மகன் உஸ்தாதாக வரணும், என் மகன் இமாமாக வரணும், என் மகன் ஹாஃபிலாக வரணும், என் மகன் ஆலிமாக வரணும், உம்மத்துக்கு வழிகாட்டக்கூடியவராக வரணும் என்று ஆசைப்பட்டவங்க தான் அந்த இமாம்களுடைய தாய்மார்கள்.
அத்தாவும் தாயும், அந்த இமாம்களுடைய அத்தாவும் பெரிய தக்குவாதாரிகள், இமாமுடைய தாய்மார்களும் பெரிய தக்குவாதாரிகள், அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவங்க, சிறப்பான கணவன் மனைவிக்கு பிறந்தவங்க தான் இந்த 4 இமாம்களுமே. அன்பு தாய்மார்களே, அப்போ அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லா ஹிஜ்ரி 80 பிறக்கிறாங்க, 150 வஃபாத் ஆகிறாங்க. 150 வஃபாத் ஆகிறாங்க. இவங்க அந்த பிறந்த காலம் இருக்குது, சஹாபாக்களுடைய காலம் முடிவடையக்கூடிய காலம். சஹாபாக்களுடைய காலம் என்னமா? முடிவடையக்கூடிய காலம். இவங்க பிறந்து 13 வருஷம் கழிச்சு மாலிக் ரஹ்மஹுல்லா பிறக்கிறாங்க. யார் பிறந்து 13 வருஷம் கழிச்சுமா? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் பிறந்து 13 வருஷங்கள் கழிச்சு ஹிஜ்ரி 93, ஹிஜ்ரி எத்தனைலமா? 93 யார் பிறக்கிறாங்கம்மா? மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் பிறக்கிறாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் பிறந்த அந்த நேரம் இருக்குது, அந்த காலம் இருக்குது, கண்டிப்பாக அதுவும் சஹாபாக்கள் முடியக்கூடிய ஒரு காலம். 2 பேருமே தாபியில் உள்ளவங்க, 2 பேருமே என்னம்மா? தாபியில் உள்ளவங்க. அடுத்து வரக்கூடிய 2 பேருமே தபா தாபீன்கள் உள்ளவங்க. சிறந்த நூற்றாண்டு 300 ஆண்டுகள் சொன்னமா இல்லையா? அந்த 300 ஆண்டுகளில் 2ஆம் நூற்றாண்டில் பிறந்தவங்க, 3ஆம் நூற்றாண்டில் பிறந்தவங்க. அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக. ஆனால் 4 இமாம்களுமே 2ஆம் நூற்றாண்டிலே பிறந்துட்டாங்க. 2ஆம் நூற்றாண்டிலே என்ன செஞ்சாங்கம்மா? சிறப்பான காலத்தில் அந்த 2ஆம் நூற்றாண்டிலே பிறந்துட்டாங்க. அதில் அதாவது 2 இமாம்கள், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவங்களும் அதே மாதிரி மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களும் முதல் நூற்றாண்டில் பிறந்தாங்க. முதல் நூற்றாண்டு என்னம்மா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த நூற்றாண்டு. ஹிஜ்ரி 80 அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவங்களும், ஹிஜ்ரி 93 மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களும் பிறந்தாங்க. அப்போ மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க என்ன செய்கிறாங்கம்மா? 179வது வருஷம் வஃபாத் ஆகுறாங்க. ஹிஜ்ரி 179. எத்தனைம்மா? ஹிஜ்ரி 179. எத்தனையில் பிறந்தாங்கம்மா? 93 பிறந்தாங்க. எத்தனையில் இறக்குறாங்கம்மா? 179 இறக்குறாங்க. கிட்டத்தட்ட 82 வயசு அவங்க வாழ்ந்தாங்க. 82 வயசு வாழ்ந்தாங்க. அதே மாதிரி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவங்க ஹிஜ்ரி 80 பிறக்கிறாங்க, 150 வஃபாத் ஆகிறாங்க. அவங்க எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்கம்மா? 70 வருஷம் வாழ்ந்தாங்க. 70 வருஷம் வாழ்ந்தாங்க. அன்பு தாய்மார்களே, 3வது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். 3வது இமாம் யாருமா? ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் பிறந்த வருஷம் இருக்குது 2ஆம் நூற்றாண்டு, ஹிஜ்ரி 150. எத்தனையில் பிறந்தாங்கம்மா? ஹிஜ்ரி 150. ஹிஜ்ரி 150 யார் மௌத்தானதுமா? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் மௌத்தான வருஷம். அந்த வருஷத்தில் தான் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் பிறக்கிறாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் பிறக்கிறாங்க. அன்பு தாய்மார்களே, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் பிறந்து அவங்க பிறந்தது 150, இறந்தது எப்போம்மா? 204. 54 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. 204 ஹிஜ்ரி 204 வஃபாத் ஆனாங்க. யாருமா? ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் 150 பிறந்தாங்க, 204 என்ன செஞ்சாங்கம்மா? வஃபாத் ஆனாங்க. எந்த ஊரில் பிறந்தாங்க நான் அடுத்து சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, அப்போ ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் பிறந்த வருஷத்தினமா 150, இறந்த வருஷத்தினமா 204. 4வது இமாம் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் ஹம்பலி மதுஹபினுடைய இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ். இப்படி இவங்க என்ன செய்கிறாங்க? இவங்களும் 2ஆம் நூற்றாண்டிலே பிறந்துடுறாங்க. ஹிஜ்ரி 164 பிறக்கிறாங்க. ஹிஜ்ரி எத்தனையில் பிறக்கிறாங்கம்மா? 164 பிறக்கிறாங்க. ஹிஜ்ரி 241 என்ன செய்கிறாங்கம்மா? வஃபாத் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட அவங்களும் 75, 73, 74 வருஷங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அன்பு தாய்மார்களே, இப்போ 70 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்திருக்கிறாங்க அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ். ஹிஜ்ரி 164 பிறந்து நிச்சயமாக அதே மாதிரி 241 என்ன செய்கிறாங்கம்மா? அவங்க வஃபாத் ஆகுறாங்க. 241 அவங்க வஃபாத் ஆகுறாங்க. அன்பு தாய்மார்களே, இந்த அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் இவங்களும் பெரிய ஒரு இமாமாக இருந்தாங்க. இப்படி 4 இமாம்கள் எத்தனாவது காலத்தில் பிறந்தவங்கம்மா? ஹிஜ்ரி 1லையும், அதாவது முதல் நூற்றாண்டுலையும் 2ஆம் நூற்றாண்டுலையும் பிறந்தவங்க. இந்த முதல் நூற்றாண்டும் 2ஆம் நூற்றாண்டுலையும் இந்த இமாம் பெருமக்கள் பிறந்த காலங்கள் இருக்குது, நிறைய குழப்பங்கள் நிறைந்த காலம். யாருடைய முடிவுடைய காலம்மா? யாருடைய முடிவுடைய காலம்மா? சஹாபாக்களுடைய முடிவுடைய காலம். சஹாபாக்களுடைய காலம் முடியுது. இப்போ முடிஞ்சதுக்கு பின்னாடி சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. சஹாபாக்களுடைய காலத்தில் பிரச்சனைனா ஒருத்தர் கேட்டுக்குருவாங்க. இப்போ சஹாபாக்களுடைய முடியக்கூடிய ஒரு காலம். இப்போ தான் சில சட்டங்களுடைய பிரச்சனைகள் வரும். ஒழு செய்யணும். இப்போ ஒழுவுடைய சட்டங்கள் என்ன? தண்ணியுடைய சட்டம் என்ன? எங்கேயும் பிரித்து சொல்லப்படலை. நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொகுத்து அந்த சட்டங்களை சொல்லலை. அங்கங்கே சொல்லியிருப்பாங்க. ஒழு செய்யணுமா? இப்படி ஒழு செய்யுங்க. தொழுகணுமா? இது மாதிரி தொழுங்க. இந்த மாதிரி தொழுகணும், இந்த மாதிரி தொழுகணும். சட்டங்கள் சொன்னாங்க, முழுமையாக சொன்னாங்க. ஆனால் சட்டங்களை தொகுத்து சொல்லவில்லை. யாருமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, சஹாபா பெருமக்களும் சரி.
இப்போ தாபீன்களுடைய காலம், இமாம்களுடைய காலம் வரும்போது அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இல்மை கற்றுக்கிறாங்க. இல்மை கற்றுக்கொண்ட இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லா அவங்க பிறந்த வருஷம் எத்தனைமா? ஹிஜ்ரி 80. எங்கே பிறந்தாங்கன்னா ஈராக்கில் கூஃபா என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்தில், பகதாத் கூஃபா அந்த ஈராக் நாட்டில் அவங்க பிறக்கிறாங்க. அன்பு தாய்மார்களே, அப்போ அந்த ஈராக் நாட்டில் பிறந்த அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லா அவங்க என்ன செய்கிறாங்கம்மா? நிறைய விளக்கங்களை தெரிஞ்சுக்கிறாங்க, நிறைய சட்டங்களை புரிஞ்சுக்கிறாங்க, நிறைய உலமாக்கள்கிட்ட இருந்து என்ன செய்யறாங்க? கல்விகளை கத்துக்கிறாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ்வுடைய உஸ்தாத்மார்களுடைய உஸ்தாத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. யாருமா? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஃபிக்ஹ்ல சிறந்தவங்க யாருமா? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள்ட்ட இருந்து நேரடியாக சட்டங்களை கற்றுக்கொண்ட தாபீன்கள்ட்ட நம்ம மாணவராக கல்வி பயின்றவங்க தான் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லா. அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லா நிறைய சட்டங்களை கத்துக்கிறாங்க. அப்போ அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லா யோசிக்கிறாங்க, என்ன இப்படி சட்டங்கள் எல்லாம் தொகுக்கப்படாமல் இருக்குது, இப்படி இருந்தால் மக்களுக்கு எப்படி புரியும்? சட்டங்களை எப்படி மக்களுக்கு நம்ம இலகுவாக்கி கொடுப்பது? அப்போ தான் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருந்துச்சு. என்ன பொறுப்புன்னு சொன்னால், அத்தாவுடைய தொழில், ஜவுளி தொழில், மிகப்பெரிய ஜவுளி கடைக்கு உரிமையாளராக இருந்தாங்க. யாருமா? அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லா ஜவுளி கடைக்கு உரிமையாளர், மிகப்பெரிய வியாபாரம். அவங்களுடைய வஃபாத்துடைய நேரத்தில் தான் 1000 ஏழைகள் வந்து அழுதாங்க. சொன்னாங்க, எங்களுக்கு மாதம் மாதம் இமாம் உதவி செய்வாங்களே, இனிமேல் யார் எங்களுக்கு உதவி செய்வாங்க? அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கை மறைமுகமாக அவங்க இறக்குற வரைக்கும் அந்த 1000 ஏழைகளுக்கு உதவி செஞ்சாங்கிற விஷயம் வெளியில் தெரியவே தெரியாது. மறைமுகமாக உதவி செஞ்சாங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய செல்வந்தர், பெரிய ஜவுளி கடைக்கு ஓனர். ஒரு பக்கம் ஜவுளி வியாபாரம் இருந்தாலும் வியாபாரத்தில் கொஞ்ச நாள் ஈடுபட்டாங்க. அப்புறம் தான் யோசிச்சாங்க, ஆஹா இப்படி நாம் இருந்துட்டோம், உலக விஷயத்தில் மூழ்கிடுவோம், தீனை எடுத்து சொல்வதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. எனவே நான் முழுமையாக நம்ம என்ன செய்வோம்? தீனுக்காக அர்ப்பணிப்போம். ஒரு மதரசா ஒன்று ஆரம்பித்து அதில் மாணவர்களை சேர்த்து சட்டங்களை ஆய்வு செய்தாங்க. முக்கியமான மாணவர்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாவுடைய மாணவர்கள் முக்கியமானவங்க 2 பேர். ஒன்றாவது முஹம்மது ரஹ்மஹுல்லா, ரெண்டாவது அபு யூசுப் ரஹ்மஹுல்லா. முஹம்மது ரஹ்மஹுல்லா, அபு யூசுப் ரஹ்மஹுல்லா. அன்பு தாய்மார்களே, அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லா அவங்க நுஅமான் இப்னு சாபித் என்பது அவருடைய அதாவது அசல் பெயர். இப்படிப்பட்ட அபூ ஹனீஃபா ஏன் அவங்களுக்கு அபூ ஹனீஃபான்னு பேர் வச்சுன்னு சொன்னால், வாழ்க்கையில் ரொம்ப சுத்தமானவங்க, சுத்தத்தின் தந்தை, சொல்லில் சுத்தம், செயலில் சுத்தம், எண்ணத்தில் சுத்தம். எந்த அளவுக்கு சொன்னால் பெரிய இறைநேசராக இருந்தாங்க அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லா. அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லா அவங்க தோற்றுவித்த ஒரு வழிமுறை தான் மதுஹப் ஹனஃபி மதுஹப். மதுஹப்னா என்ன அர்த்தம்? ஒரு வழிமுறை. நான் ஏற்கனவே சொன்னேன், இயக்கங்கள் வேற, வழிமுறைகள் வேற. இமாம்கள் காட்டியது புறம் இயக்கங்கள் அல்ல, இமாம்கள் காட்டியது புறம் வழிமுறைகள், மதுஹபுகள். அன்பு தாய்மார்களே, வழிமுறைகளை காமிச்சாங்க. குர்ஆனுடைய அடிப்படையில், ஹதீஸினுடைய அடிப்படையில், இஜ்மாவுடைய அடிப்படையில், கியாஸினுடைய அடிப்படையில் மதுஹப் என்ற ஒரு பெயரை உருவாக்கி, நிச்சயமாக நீங்கள் ஒழு செய்யணுமா, ஒழு செய்யும் போது என்னுடைய வழிமுறை இது. அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லா தேர்ந்தெடுத்த வழிமுறைகளுக்கு பேர் ஹனஃபி என்பதாக சொல்லுவோம். அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லா தேர்ந்தெடுத்து சொன்ன சட்டங்களுடைய வழிமுறைக்கு பேர் என்னன்னு சொல்லுவோமா? ஹனஃபி என்பதாக சொல்லுவோம். அப்போ அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாவுடைய வழிமுறைக்கு பேர் என்னமா? ஹனஃபி. நம்ம இருக்கிறவங்களில் பெரும்பாலும் ஹனஃபிகளாக இருப்போம். கடற்கரையிலேருந்து வந்தவங்க சில பேர் இருப்பீங்க, நீங்கள் ஷாஃபிகளாக இருப்பீங்க இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, இப்போ ஹனஃபி ஷாஃபியானா இப்போ நம்மள்ட்ட இல்லை, அப்படித்தானம்மா? நமக்கும் தெரியாது, நம்ம பிள்ளைகளுக்கும் தெரியாது. மதரசாக்கள் சொல்லிக் கொடுக்கறது இப்போ விட்டுட்டோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இல்லா மாஷா அல்லாஹ் ஒரு சில மதரசாக்களில் ஒரு சில உஸ்தாத்மார்களை தவிர இப்போ நம்ம அழகான முறையில் என்ன செய்கிறாங்கம்மா, அதாவது சட்டங்களை சொல்லிக் கொடுத்து பிள்ளைகளை வளர்க்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாமளும் என்ன செய்யணுமா? இந்த மதுஹபுகளை பற்றி தெரியணும். அந்த கேள்வி கேட்ட சகோதரிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, அப்போ முதல் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லா, அந்த அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லா அவங்க தோற்றுவித்த வழிமுறைக்கு பேர் தான் அரபியில் மதுஹப். மதுஹப்னு என்ன அர்த்தம்? செல்லும் தடம், வாழும் வழிமுறை. மதுஹப்னு என்ன அர்த்தம்? செல்லும் தடம். நம்ம ரோட்டில் போகிற பாருங்களேன், உதாரணமாக நீங்கள் எல்லன்புரம் அவுலியா நகருக்கு வரணும். அவுலியா நகருக்கு இந்த பக்கம் இருந்து நீங்கள் வரலாம். எந்த பக்கம் இருந்துமா? எந்த சாலையில் இருந்துமா? ஆவுடையார் ரோட்டில் இருந்து நீங்கள் அவுலியா நகருக்குள்ளே வரலாம். இந்த பக்கம் எல்லன்புரம் செலக்ஷன் ஸ்கூலில் இருந்து என்ன செய்யலாமா? உள்ளே வரலாம். இது மாதிரி என்ன செய்யலாமா? பல வழிகள் இருக்கும்.
அவுலியா நகர் தான். அவுலியா நகருக்கு வழிவதற்கு எப்படி பல வழிமுறைகள் இருக்குதோ, பல வழிகள் இருக்குதோ, இதே மாதிரி தான் அல்லாஹுவை அடைவதற்கு குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் இந்த நாளையும் அடிப்படையாக வச்சு முதல் வழிமுறையை காட்டுகிறாங்க. முதல் வழிமுறையை காட்டுறாங்க. அப்படி காட்டின வழிமுறைக்கு பேர் என்னமா? ஹனஃபி. ஹனஃபி மதுஹபுடைய இமாம் யாருமா? அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ். இவங்க தான் முதல்ல என்ன செய்றாங்கமா? ஒழுவுடைய சட்டம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், இதா கும்தும் இல ஸலாத்தி ஃபக்ஸிலு உஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிகி வ அர்ஜுலக்கும் இலல் கஅபைன் வம்ஸஹு பி ரூஸிக்கும். அல்லாஹ் சில சட்டங்களை வம்ஸஹு பி ரூஸிக்கும் வ அர்ஜுலக்கும் இலல் கஅபைன் 4 ஃபர்ல்களை சொல்லுவான் அல்லாஹ். நீங்கள் தொழுகைக்கு நின்றா முதல்ல உங்கள் முகத்தை கழுவிக்கங்க, 2வது உங்களுடைய கைகளை முழங்கை வரைக்கும் கழுவிக்கங்க, 3வது மசாஜ் செய்யுங்க, 4வது கால்களை கரண்டை கால் வரைக்கும் கழுவிக்கங்க. இதை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். அன்பு தாய்மார்களே, வாய் கொப்பளிங்க அல்லாஹ் சொல்லலை. மூக்குக்கு தண்ணி செலுத்துங்க அல்லாஹ் சொல்லலை. 3 தடவை கழுவுங்க அல்லாஹ் சொல்லலை. அன்பு தாய்மார்களே, இது ஃபர்ல். இந்த 4ம் ஃபர்ல் என்று உருவாக்குறாங்க. யார் உருவாக்குனதுமா? முதல்ல யார் உருவாக்குனதுமா? அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ். ஒலுவின் ஃபர்லுகள் 4 அப்படின்னு தொகுக்குறாங்க. தொகுத்ததுக்கு பின்னாடி இந்த 4 விட்டுட்டோம்னு சொன்னால் மீதம் உள்ளது என்னென்ன வாஜிப் இருக்கு. அன்பு தாய்மாரில் ஒழு செய்யும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம பின்பற்றணும். நிச்சயமா இந்த மீதம் உள்ளது எல்லாமே சுன்னத்து தான். சுன்னத்தில் சில சுன்னத் கட்டாயமான சுன்னத்து இருக்கும், அதுக்கு வாஜிப் என்பதாக சொல்லுவோம். அன்பு தாய்மாரிலே, அப்போ 3 தடவை ஒழு செய்கிறது, 3 தடவை வாய் கொப்பளிக்கிறது, 3 தடவை நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது. வாய் கொப்பளிப்பது சுன்னத், மூக்குக்கு தண்ணி செலுத்துவது சுன்னத். ஃபஸ்ட்டு மணிக்கட்டு வரை கழுவுறது சுன்னத். மணிக்கட்டு வரைக்கும் ஏன் கழுவணும்? அதுக்குள்ள காரணங்களையும் சொல்றாங்க. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணிக்கட்டு வரைக்கும் கழுவ சொன்னாங்க? யாருக்காவது தெரியுமா? காரணம் தெரியுமா? அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் அருமையான ஒரு காரணத்தை நமக்கு ஏற்பாடு செய்து சொல்றாங்க. மணிக்கட்டு வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுவணுங்கிற சுன்னத்தை ஏன் ஏற்படுத்தினாங்க தெரியுமா? முதல்ல நீங்க போயிட்டு தண்ணியில கை வைக்கிறீங்க. தண்ணியில கை வைக்கும் போது அந்த தண்ணி ஜில்லுன்னு சொன்னீங்களே, உங்க உடம்பு சூடா மாறிடும். அதே நேரத்தில் நீங்க கை வைக்கும் போது தண்ணி ஹீட்டா இருக்கு, சுடுதுன்னு வைங்களேன், உங்க உடம்பு குளிர்ச்சியா மாறிடும். சூட்டை தாங்கிக் கொள்வதற்கு உடம்பு தயாராகிடும். அதே மாதிரி குளிரை தாங்கிக் கொள்வதற்கு உடம்பு தயாராகிடும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ நீங்கள் ஒழு செஞ்சாலும் ஒழு செய்யும் போது மணிக்கட்டு வரைக்கும் முதல்ல கழுவிக்கங்க. முதல்ல மணிக்கட்டு வரைக்கும் கழுவுங்க, சுன்னத்தாக்குறாங்க. மணிக்கட்டு வரைக்கும் கழுவும் போது அந்த தண்ணி எப்படிப்பட்ட தண்ணிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளலாம். சுடு தண்ணியா அல்லது பச்சை தண்ணியா, குளிர்ந்த தண்ணீரா, எப்படிப்பட்ட தண்ணீர், அந்த தண்ணிக்குள்ளே ஏதாவது கலந்துருக்கா, கையை விட்டு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். பச்சை கலராக இருக்கா, அது என்ன கலரில் இருக்குது, தண்ணியுடைய நிறம் மாறி இருக்கா. தண்ணியுடைய சட்டத்தை பூரா புட்டு வைக்கிறாங்க. யாருமா? அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ். அப்போ ஒழு செய்யறதுக்கு தண்ணி தேவை. இந்த தண்ணியுடைய சட்டம் என்ன? கொஞ்சம் தண்ணீர், அதிகமான தண்ணீர், புழங்கப்பட்ட தண்ணீர், புழங்கப்படாத தண்ணீர், எல்லா சட்டங்களையும் ஒன்று சேர்க்கிறாங்க அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ். அன்பு தாய்மார், எவ்வளவு பெரிய முயற்சின்னு பாருங்களேன். இமாம்களை பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசின சில பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கட்டும், அல்லாஹ் அவங்களுக்கு நேர்வழியை கொடுக்கட்டும். இமாம்கள் வேணாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு வழிகாட்டுதல் என்ன செய்யட்டும், அல்லாஹ் தந்துரலட்டும் இன்ஷா அல்லாஹ், நேர்வழி காட்டட்டும் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, அப்படி ஒவ்வொரு சட்டத்தையும் ஆய்வு செய்து கிட்டத்தட்ட அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் இஷாவுக்கு செய்த ஒழுவை வைத்து ஃபஜ்ரை தொழுவார்கள். அப்படி என்ன அர்த்தம்? இஷாவுக்கு செஞ்ச ஒழுவை வச்சு ஃபஜ்ரு தொழுவாங்க. அப்படி என்ன அர்த்தம்? நான் கேட்குறேன், உங்களுக்கு புரியலையம்மா? இஷா தொழுகைக்காக செஞ்சாங்கல்ல ஒழு, அந்த ஒழுவை வச்சு ஃபஜ்ருடைய ஃபர்ல் தொழுவாங்க. அப்படின்னா என்னம்மா அர்த்தம்? நைட்டில் தூங்கினா ஒழு முறிஞ்சிடும். நல்லா படுத்து சுகத்தில் சாஞ்சு தூங்கணும்னு வைங்களேன், ஒழு முறிஞ்சிடும். இப்போ பயான் கேட்க வந்திருக்கிறீங்க, சுகத்தில் சாஞ்சு தூங்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒழு முறிஞ்சிடும். அதே மாதிரி என்ன செய்றீங்க, படுத்து தூங்குனீங்க, ஒழு முறிஞ்சிடும். அப்போ நைட்டில் அவங்க படுக்கிறதே கிடையாது, தூங்குறதே கிடையாது. தூக்கத்தின் நேரம் கொஞ்ச நேரம் தான். இரவு முழுக்க ஆய்வு செய்வாங்க. இஷாவுக்கு பிறகு ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறவங்க இரவு முழுக்க தொடரும். ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லிடுவாங்க. சொல்லுவாங்க மாணவர்கள், நேரம் போனதே எங்களுக்கு தெரியல. 12 மணி நேரம் ஆய்வு செய்வதில் ஈடுபட்டிருப்பாங்க, நேரம் போனதே எங்களுக்கு தெரியல. அன்பு தாய்மார்களே, ஆய்வு செய்வதற்காக அதிகமான நேரத்தை செலவிட்ட இமாம்களில் முதன்மையானவர்கள் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ். ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் சொல்லுவாங்க, 3ஆவதாக வந்த ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் சொல்லுவாங்க, நஹ்னு ஐயாலு அபு ஹனீஃபா, நாங்கள் எல்லாம் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ்வுடைய குடும்பம் தான், அவர்களுடைய குடும்பம் தான் நாங்கள். மார்க்க சட்டங்களை சொல்வதிலே அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் அவங்கள ரோல் மாடலை வச்சு தான் நாங்கள்லாம் சட்டம் சொல்ல ஆரம்பித்தோம், நாங்கள்லாம் சட்டம் சொன்னோம். அன்பு தாய்மார்களே, நிச்சயம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் சொல்லுவாங்க,
நிச்சயமாக இந்த வழிமுறைகள் நிச்சயமாக மதுஹபில் முதல் மதுஹப் ஹனஃபி மதுஹப். இந்த ஹனஃபி மதுஹபை தோற்றுவித்தவங்க அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் எவ்வளோ பெரிய இமாம் சொன்னால் தக்குவாதாரி, ரொம்ப பெரிய தக்குவாதாரி. சுய வாழ்க்கையிலும் சரியாக இருந்தாங்க, பொது வாழ்க்கையிலும் சரியாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு தக்குவா அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் சில நேரங்களில் ஒழு செய்யும் போது என்ன செய்வாங்க, கண்ணீர் வடிப்பாங்க, அழுதுகிட்டே ஒழு செய்வாங்க. சில நேரங்களில் கொஞ்ச நாட்களாக ஒழு செய்யும்போது எல்லாரையும் பார்ப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாரையும் பார்க்கறத விட்டுட்டாங்க, கீழே குனிஞ்சுக்கிட்டே ஒழு செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு மாணவர் கேட்டார், உஸ்தாத் அவங்களே நீங்கள் ஒழு செய்யும்போது எல்லாரும் பார்ப்பீங்க, கண்ணீர் வடிக்கிறது மாதிரி தெரியும், கவலைப்படுறது மாதிரி தெரியும், கொஞ்ச நாள் கழிச்சு அதை விட்டுட்டீங்களே, அந்த பழக்கத்தை விட்டுட்டீங்களே, இப்போ யாரையும் பார்க்க மாட்டீங்க, தலையை கீழே போட்டுக்கிட்டே ஒழு செஞ்சுட்டு போயிடுறீங்க, என்ன காரணம் என்று கேட்கும்போது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, யார் யார் ஒழு செய்கிறீங்களோ உங்கள் ஒழுவுடைய தண்ணியில் என்ன பாவம் மன்னிக்கப்படும். கண்ணிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வருதா, நீங்கள் என்ன பாவம் செஞ்சீங்க, இதை அல்லாஹ் எனக்கு உணர்த்துறான். கஷ்ஃப் என்கிற ஞானம், அகப்பார்வை, உள்ளத்திலிருந்து வரக்கூடிய பார்வை. இன்னொருத்தர் என்ன பாவம் செய்கிறார் யாருக்கு தெரியும்? இறை நேசர்களுக்கு தெரியும். அது கராமத், இறை நேசர்களுடைய மிகப்பெரிய பேர் அற்புதம். நிச்சயமாக அல்லாஹ்வை ரொம்ப நெருங்குறாங்க பாருங்களேன், அவங்களுக்கு தான் அல்லாஹ் ஞானத்தை தருவான், இந்த அறிவாற்றலை தருவான். அப்போ அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அல்லாஹ்வை இந்த அளவுக்கு நெருங்கி இருந்தாங்க. ஒளி செய்கிற தண்ணீரில் ஒவ்வொரு சொட்டுலையும் என்ன பாவம் கரையுது, என்ன பாவம் மன்னிக்கப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு சொட்டிலும் பாவங்கள் கரையுதுன்னு சொன்னாங்க ஒழு செய்யும்போது. அப்போ ஒவ்வொரு சொட்டிலும் பாவங்கள் கரையுதுன்னா ஒவ்வொரு சொட்டிலும் என்னென்ன பாவங்கள் கரையுது, இதை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி பெற்றிருந்தாங்க அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ். ஒன்றா உம்ராவுக்கு போயிருந்தாங்க, உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கோ போயிருந்தாங்க. மக்காவில் அந்த ஹஜ்ஜுடைய நேரத்தில், மதீனாவில் ஜியாரத்துடைய நேரத்தில் செருப்பு காலில் போடலை. இன்னும் சொல்லப்போனால் சில ஹதீஸில் சில வரலாறுல வரும், அவங்க பாத்ரூமே போகலை, பீஷாப் போகலை, சிறுநீர் கழிக்கலை, அதாவது டூ டாய்லெட் போகலை. நீங்கள் கேட்கலாம், அப்போ கிட்டத்தட்ட 7-8 நாட்கள் நீங்கள் கேட்கலாம், அது எப்படி முடியும் என்பதாக. அப்படி என்ன அர்த்தம், 7 நாளும் அவங்க தண்ணியே குடிக்கலை. தண்ணி குடித்தா தானே பீஷாப் சிறுநீர் வரும். எந்த இடத்துல நான் சிறுநீர் கழித்தால் இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் பட்டிருக்குமோ, இங்கே கால் பட்டிருக்குமோ, இந்த இடத்துல நின்றுப்பாங்களோ. மதீனா பூரா அவங்க நடந்த பகுதிகள் அல்லவா, மலைகள் எல்லாம் ஏறின இடங்கள் அல்லவா. நான் சிறுநீர் கழித்தால் இந்த இடத்துல நபியின் கால் பட்டிருந்தால், நபியினுடைய மேனி பட்டிருந்தால், ஆஹா நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வேன், மகத்துவத்தை நான் பேணாதவனாக மாறிடுவேனே என்று சொல்லி தன்னுடைய சிறுநீரையும் அடக்கி கொண்டவும். அன்பு தாய்மார்களே, எவ்வளவு ஒழுக்கமாக இருந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒழுக்க சீலர், தக்குவாதாரி, இறைநேசர். இந்த இறைநேசரை ஒரு பக்கம் இறைநேசர், இன்னொரு பக்கம் மார்க்க சட்ட மேதை, ஹனஃபி மதுஹபை உருவாக்கினவங்க. நிச்சயமாக 2 மாணவர்களை பெற்றிருந்தாங்க, முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ், அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ். அவங்களுடைய வரலாறுகள் சொன்னால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அன்பு தாய்மார்களே, இப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரவங்க தான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ். அப்போ இன்ஷா அல்லாஹ் அவங்க சொன்ன சட்டங்கள் எல்லாம் என்னமா, அற்புதமான ஒரு சட்டம். எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டாங்க. தொழுகையினுடைய ஃபர்ல் என்ன, தொழுகையினுடைய சுன்னத் என்ன, தொழுகையினுடைய வாஜிப் என்ன, மக்ரூஹ் என்ன, முறிக்கக்கூடியவள் என்ன, இதையெல்லாம் முதல்ல உருவாக்குனது யாருமா, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ். உருவாக்குனது யாருமா, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ். அன்பு தாய்மார், 2வது மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் வர்றாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களும் சில சஹாபாக்களை பார்த்துருக்குறாங்க, தாபியில் கட்டுப்பட்டவங்க தான். அப்புறம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களும் என்ன செய்கிறாங்க, சட்டங்களை சொல்கிறாங்க. நிச்சயமாக அவங்களும் ஒரு தனி மதுஹப, தனி வழிமுறையை. மதுஹப்னா என்னம்மா, மதுஹபுக்கு என்னம்மா அர்த்தம், வழிமுறை, சட்டத்தை பின்பற்றும் வழிமுறை. இஸ்லாத்தினுடைய வழிமுறைகளை நாம் பின்பற்றக்கூடிய ஒரு சட்ட முறைகளை கொண்ட ஒரு வழிமுறை, இதுதான் மதுஹப். அப்போ முதல் மதுஹப் என்பது ஹனஃபி. 2வது மதுஹப், 2வது உருவான மதுஹப் இருக்குது, இது என்னம்மா ஷாஃபி அல்ல. 2வது உருவானது மாலிகி. 2வது உருவான மதுஹபுக்கு பேர் என்னம்மா, மாலிகி மதுஹப். முதல் மதுஹப் பேர் என்னம்மா, ஹனஃபி மதுஹப். ஹனஃபி மதுஹபை உருவாக்குனவங்க அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ். மாலிகி மதுஹபை உருவாக்குனவங்க இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ். சுருக்கமாக அவங்க பேரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்பு தாய்மார்களே, மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க எத்தனாவது வருஷம் பிறந்தாங்கம்மா, முன்னாடி சொல்லியிருக்கிறேன். மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் எத்தனாவது வருஷம் பிறந்தாங்கம்மா, ஹிஜ்ரி 93 பிறந்தாங்க, 179 வஃபாத்தானாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் ஹிஜ்ரி 93 எங்கம்மா பிறக்கிறாங்க, அவங்களுடைய இயற்கையான ஊரே மதீனா. மதீனாவில் தான் பிறக்கிறாங்க, மதீனாவிலே இருந்தாங்க, அங்கேயே வாழ்ந்தாங்க, அங்கேயே பெரிய உஸ்தாதாக இருந்தாங்க. மதீனா மஸ்ஜித் நபவியிலேயே இருந்தாங்க. சொல்லுவாங்க, என் ரூஹ் இங்கேயே பிரியணும், நான் உம்ராவுக்கு போகலை, ஹஜ்ஜுக்கு போகணுங்கிறதுல கூட எனக்கு நாட்டவல்ல. ஏன் தெரியுமா, நான் போன நேரத்தில் என் நபியின் மண்ணை விட்டு அங்கே எனக்கு வஃபாத் வந்துடுமோ, நான் மரணமாகணும், என் நபியின் மண்ணில் மரணமாகணும்.
அதாவது மாலிக் ரஹ்மஹுல்லா மஸ்ஜித் நபவியில் பெருமானார் ஸல்லல்லாஹு கபருக்கு பக்கத்திலேயே அவங்க ஒரு மதரசா ஒன்று ஆரம்பித்து அதாவது மதரசா நடத்துனாங்க. அந்த மதரசாவுடைய பெரிய உஸ்தாதாவும் இருந்தாங்க. அன்பு தாய்மார் கடைசி வரைக்கும் மவுத் வரைக்கும் அங்கேயே உஸ்தாதா இருந்து மரணிச்சவங்க தான் யாருமா? மாலிக் ரஹ்மஹுல்லா. இவங்களும் பெரிய வேணுமா மிகப்பெரிய இறைநேசர், மிகப்பெரிய வழி. இவங்களும் சில சட்டங்களை உருவாக்குனாங்க, அடிப்படையான சட்டங்கள். அதில் சின்ன வேறுபாடு இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, இஹ்திலாஃபுல் ஐம்மத்தி ரஹ்மத்துல்லில் உம்மா, எனக்கு பின்னாடி வரக்கூடிய இமாம்களுடைய கருத்து வேறுபாடு இருக்கிறது, இது உம்மத்துகளுக்கு ஒரு ரஹ்மத், கருத்து வேறுபாடு புரியுதாமா? இயக்க வேறுபாடு அல்ல. நீ அந்த இயக்கம், நீ இந்த இயக்கம், அவன் அந்த இயக்கம், நீ அவன், நீ இவன், நீ இந்த கூட்டம், அது மாதிரி பிரியல. எதுலமா கருத்து வேறுபாடு? நிச்சயமாக சட்டங்கள்ல சில கருத்து வேறுபாடு. இந்த கருத்து வேறுபாடு இமாம்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு ரஹ்மத்துல்லில் உம்மா, உம்மத்தினருக்கு ரஹ்மத். எப்படி? அன்பு தாய்மார்களே, நீங்க எல்லாம் பார்த்திருக்கலாம். நிச்சயமாக ஆண்கள்ல ஹனஃபி, மாலிகி, ஷாஃபி, ஹம்பலி 4 மதுஹபை பின்பற்றக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இப்போ 4 மதுஹபை பின்பற்றக்கூடியவங்களுடைய வித்தியாசம் என்ன? கருத்து வேறுபாடு என்ன? ஹனஃபி மதுஹபில் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு எங்கம்மா கட்டணும்? தொப்புளுக்கு கீழே தக்பீர் கட்டணும். எங்க கட்டணுமா? தஹத்து சுர்ரா, தொப்புல ஒட்டி தொப்புளுக்கு கீழே என்ன செய்யணுமா? தக்பீர் கட்டணும். ஹனஃபி மதுஹபில் ஏன் சொன்னா, ஒரு அடிமை அரசனுக்கு முன்னாடி நிற்கும் போது தொப்புளுக்கு கீழே கையை வச்சு தான் ரொம்ப பணிவா நிற்பான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிற? அலி ரலியல்லாஹு ஒரு ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக தொழுகையில வலஅல் அகுஃப அலல் அகுஃபி, ஒரு கையை இன்னொரு கைக்கு மேல வச்சு நிற்பாங்க. தஹத்து சுர்ரா, எதுக்கு கீழே வச்சுமா? தொப்புளுக்கு கீழே கையை கட்டி நிற்பாங்க. எங்கம்மா? தொழுகையில். இதுவும் ஹதீஸ்ல வருது. இந்த ஹதீஸ் அடிப்படையாக வச்சு அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒரு சட்டத்தை சொன்னாங்க. நிச்சயமா இந்த ஹதீஸை யாருமா அறிவிச்சது? தொப்புளுக்கு கீழே கையை கட்டினாங்க அப்படிங்கிற ஹதீஸ் அறிவிச்சது யாருமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸ் ஆதாரமாக வச்சு அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஹனஃபி மதுஹபில், என்னுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவங்க தொப்புளுக்கு கீழே தக்பீர் கட்டணும். ஷாஃபி மாலிக் ரஹ்மத்துல்லா வர்றாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லா அவங்கள்ட்ட 2 பழக்கம். ஒன்று, தக்பீர் கட்டும்போது அதாவது அல்லாஹ் அக்பர்னு சொல்லி கையை அப்படி தொங்க விட்டுறணும். தக்பீர் கட்டக்கூடாது, கையை தொங்க விட்டணும். சில நேரங்களில் தஸ்பீ நஃபில் தொழுகும்போது பார்த்துருப்பீங்க, தொழுகும்போது கியாமில் நிற்போம், கையை அப்படி தொங்க விட்டு தஸ்பீ ஓதிக்கிட்டு இருப்போம். இது மாதிரி சில ரெக்காத்துகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் அதாவது கையை இர்சால் செய்து தொங்க விட்டு நின்றுருக்கிறாங்க. நிச்சயமாக இன்னொரு ஹதீஸில் வரும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலவுமா ஃபௌக சுர்ரத்தி வ தஹ்த சத்ரி, நெஞ்சுக்கு கீழே தொப்புளுக்கு மேலே கட்டுவாங்க. அதாவது நெஞ்சு பகுதியில் கட்டுவாங்க. நெஞ்சு பகுதினா நெஞ்சில் மேலே கட்டாம நெஞ்சுக்கும் தொப்புளுக்கும் இடையில உள்ள பகுதியில் கட்டுவாங்க அப்படிங்கிறது ஒரு ஹதீஸில் வருது. இந்த ஹதீஸை மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்களும் ஆதாரம் எடுத்துக்கிட்டாங்க, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களும் ஆதாரம் எடுத்துக்கிட்டாங்க. நிச்சயமாக அன்பு தாய்மார்களே, அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் ஹம்பலி மதுஹபை உருவாக்குனாங்க. அந்த அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் என்ன செய்வாங்க? 4வது வந்த இமாம் அவங்க என்ன செய்வாங்கம்மா? தொப்புகளுக்கு கீழேயும் கட்டினாலும் சரிதான், தொப்புளுக்கு மேலே கட்டினாலும் சரிதான், நெஞ்சில் கட்டினாலும் சரிதான், நீங்கள் எப்படி கட்டினாலும் தொழுகையில் பணிவாக நில்லுங்க என்பதை அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. ஹம்பலி மதுஹப் இமாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்களோட இன்னொரு வழிமுறை துஆவில் கை வைக்கிறது மாதிரி, குனூத்தில் நம்ம கை வைப்போமா இல்லையா? குனூத் துஆவது மாதிரி கை வைப்போமா இல்லையா? அது மாதிரி கை வச்சும் நிற்கலாம் அப்படிங்கிற வழிமுறையை அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு எல்லாம் உருவாக்குறாங்க. அன்பு தாய்மார்களே, இப்போ நான் சொல்வது உங்களுக்கு புரியும். தக்பீர் கட்டுவது சுன்னத்தான காரியத்தில், அந்த சுன்னத்தான விஷயத்தில் கருத்து வேறுபாடு. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் ஒரு கருத்து சொன்னாங்க, பணிவின் அதிகமான தன்மை தொப்புளுக்கு கீழே கையை கட்டுறதுலாம் இருக்கு. ஒரு அரசனுக்கு முன்னாடி அடிமை நிற்கிறது மாதிரி நம்ம ஒரு அடிமையாக அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கணும். எனவே தொப்புளுக்கு கீழே கையை கட்டி குனிஞ்சு பணிஞ்சு அல்லாஹ்வுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க? பணிவா நில்லுங்க. இதை வழிமுறையாக்குனாங்க. இவங்க ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அது மாதிரி மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் நெஞ்சில் கட்ட சொன்னாங்க, நெஞ்சுக்கு கீழே தொப்புளுக்கு மேலே கட்ட சொன்னாங்க. அதுக்கும் ஹதீஸ் ஆதாரம் இருக்கு. அவங்க தொங்க விட சொன்னாங்க. தொங்க விடுவதற்கும் துஆவில் வைக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் ஹதீஸ் ஆதாரம் இருக்கு. ஒரு தக்பீர் கட்டி கையை கட்டுவதில் 4 விதமான ஹதீஸ்கள் இருக்கு. அப்போ 4 விதமான ஹதீஸ்களும் விடுபடக்கூடாது. ஹனஃபி மதுஹபில் உள்ளவங்க ஒரு ஹதீஸை எடுத்து தொப்புளுக்கு கீழே கட்டிக்கிறாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய மதுஹபில் உள்ளவங்க நெஞ்சில் கட்டிக்கிறாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய மதுஹபில் உள்ளவங்க தொங்க விடுறாங்க, சில நேரம் கட்டிக்கிறாங்க, நெஞ்சில் கட்டிக்கிறாங்க. அதே மாதிரி அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய மதுஹபில்
பக்கத்தில் உள்ளவங்க சில நேரம் துவா மாதிரி வச்சுக்கிறாங்க, சில நேரம் தொங்க விட்டுக்கிறாங்க. அன்பு தாய்மலை, இப்படி 4 விதமான ஹதீஸ்களை பின்பற்றக்கூடிய பாக்கியம் இந்த இமாம்களுடைய கருத்து வேறுபாடில் நமக்கு கிடைக்கிறது. இப்போ புரியுதாமா? கருத்து வேறுபாடு அவ்வளவுதான், எங்கே கட்டணும் என்பதில் கருத்து வேறுபாடு அவ்வளவுதானே தவிர, ஆனால் அது ஒரு இயக்கங்கள் கிடையாது, அது ஒரு தனிப்பட்ட இயக்கங்கள் கிடையாது. ஒருத்தரை புகழ்ந்தாங்க, ஒருத்தரை புகழ்ந்தாங்க. அப்ப ரெண்டாவது இமாம் யாருமா? மாலிக் ரஹ்மஹுல்லா. அவங்க வாழ்ந்து மரணித்த இடம் மதீனா. நிச்சயமா மாலிக் ரஹ்மஹுல்லாவுடைய வரலாறு சொல்லலாம். ரொம்ப பெரிய இமாம், ஹதீஸ்களை வல்லுனர். ஹதீஸ் பாடம் நடத்தும் போது சாம்பிராணி போட்டுக்கிட்டே நடத்துவாங்க. சொல்லுவாங்க, என் ஹதீஸ் பாடத்தில் மலக்குமார்கள் வந்து அமர்ந்திருப்பதை நான் உணர்கிறேன். எனவே நம்ம மேலே மலக்குமார்கள் வரக்கூடிய இடத்துல வேர்வை வாட வரக்கூடாது என்பதற்காக சாம்பிராணி போட சொல்லுவாங்க. சாம்பிராணி போடுவது எதுக்காகமா? வாசனைக்காகத்தான். அது ஒரு வணக்கம் அல்ல. சாம்பிராணி போடுவது, பத்தி பொருத்தி வைப்பது, இது ஒரு வணக்க வழிபாடு அல்ல. அது ஒரு வாசனைக்காக மலக்குமார்கள் வர்றாங்க. துஆ ஓதும்போது, குர்ஆன் ஓதும்போது மலக்குமார்கள் வந்து போகக்கூடிய நேரம் அது. எனவே அது வாசனையாக இருக்கணும். எந்த இடத்துல வேர்வை வாடை இருக்குமோ, பூண்டு வாடை வருமோ, வெங்காய வாடை வாயிலிருந்து வருமோ, இப்படிப்பட்ட இடங்களுக்கு மலக்குமார்கள் வரமாட்டாங்க என்பது ஹதீஸ்ல வருது. இப்படிப்பட்ட துர்வாடைகளில் இருந்து மலக்குமார்கள் வரக்கூடிய இடத்தை பரிசுத்தமாக வச்சுக்கிறோம்னு சொல்லி சாம்பிராணி போட சொல்லுவாங்க. ஹதீஸ் பாடம் நடத்தும் போது ட்ரெஸ் சுத்தமாக வச்சிருப்பாங்க. அன்பு தாய்மலை, ரொம்ப பேணுதலானவங்க மாலிக் ரஹ்மஹுல்லா. ஷாஃபி ரஹ்மஹுல்லா எத்தனாவது வருஷத்துல பிறந்தாங்கம்மா? 150 பிறந்தாங்க. 204 வஃபாத் ஆனாங்க. அவங்க பிறந்தது எந்த ஊர் தெரியுமா? பாலஸ்தீன், கஸா. இன்னைக்கு அடிச்சு நொறுக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, சின்னாபின்னமாக கட்டடங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு ஈமானுக்கு முன்மாதிரியாக திகழக்கூடிய அந்த கஸாங்கிற பகுதியில் சின்ன பிள்ளையும் சொல்லும், நாங்கள் ஷஹீதாகுவதற்காகவே பிறந்திருக்கிறோம், எங்க மண்ணில் ரத்தம் கொட்டணும், நாங்கள் ஷஹீதாகணும். நாங்கள் எங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னா நீ ஷஹீதுன்னு சொல்லி குழந்தைய கையில் வாங்குவாங்களாம். ஷஹீத், இந்த பூமிக்காக, அல்லாஹ்வுக்காக, இறைவனுக்காக ஷஹீதாகுவதற்காக நீ ஆண்மகனாக பிறந்திருக்கிறாய் என்று சொல்லுவாங்களாம். அப்படிப்பட்ட ஈமான் நிறைந்த பூமி தான் கஸா பகுதி, பாலஸ்தீனத்தில் உள்ள கஸா. இந்த கஸா என்ற பகுதியில் பிறந்தவங்க தான் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா. அந்த கஸா என்ற பகுதியில் பிறந்து பல இமாம்கள்ட்ட கல்வியை கற்று மக்கா, மதீனா பல இமாம்கள்ட்ட கல்வியை கற்றிருக்கிறாங்க. குறிப்பாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லா மாணவர்கள் இவர்களுக்கு உஸ்தாத். ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவங்களுக்கு உஸ்தாத். மாலிக் ரஹ்மஹுல்லா அவங்க ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவங்களுக்கு உஸ்தாத். எந்த இமாமும் இன்னொரு இமாமை பற்றி குறை சொன்னதே கிடையாது. அவன் அப்படி, இவன் இப்படி, அந்த இமாம் சொன்னது தப்பு, நான் சொன்னதான் ரைட்டு, எந்த இமாமும் சொன்னது தெரியாது. நான் காட்டுவது ஒரு வழிமுறை, பிடிச்சிருந்தா நீங்க பின்பற்றுங்க, இல்லையானா உங்களுக்கு பிடிச்ச வழிமுறையை பின்பற்றிங்க. நிச்சயமா ஒரு இமாம் இன்னொரு இமாமை புகழ்வாங்க, அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லா, மாலிக் ரஹ்மஹுல்லா அவங்களை புகழ்வாங்க, வயசில் இளையவங்களா இருந்தாலும் கூட. ஷாஃபி ரஹ்மஹுல்லா, அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லா அவங்களை புகழ்வாங்க. அன்பு தாய்மாரிலே, ஷாஃபி ரஹ்மஹுல்லா, அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லா அடங்கியிருக்கிற பூமிக்கு போனா அபூ ஹனீஃபா ஹனஃபி முறைப்படியே தொழுவாங்க. மாணவர்கள் கேட்பாங்க, என்னங்க இமாம், நீங்க ஒரு சட்டத்தை எங்களுக்கு சொல்லி தந்துட்டு ஹனஃபி மதுஹபை பின்பற்றி தொழுகிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, நான் என் பகுதியில் இருக்கும்போது என்னுடைய சட்டம், நான் இப்ப உஸ்தாத் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாவுடைய பூமிக்கு வந்திருக்கிறேன், எனவே அவங்க சட்டத்தை பின்பற்றி நான் வாழ்கிறேன். எவ்வளவு பெரிய ஒற்றுமைன்னு பாருங்களேன். மனசுல வேற்றுமை கிடையாது, கருத்து வேறுபாடு தானே தவிர எந்த விதமான வேற்றுமை இல்லாமல் வாழ்ந்தவங்க, பொறாமை இல்லாமல் வாழ்ந்தவங்க, எதிர்ப்பு இல்லாமல் வாழ்ந்தவங்க அந்த இமாம் பெருமக்கள். அன்பு தாய்மார்களே, அப்ப என்ன செஞ்சாங்கம்மா? கஸாங்கிற பகுதியில் 150வது வருஷம் ஹிஜ்ரி 150 பிறந்து மிஸ்ர், எகிப்து நாட்டில் அவங்க ஒரு மதரசா ஆரம்பிச்சு அங்க மதரசாவில் உஸ்தாதா இருந்து அங்கேயே மரணிக்கிறாங்க. எங்க மரணிச்சாங்கம்மா? மிஸ்ர் நாடு, எகிப்து நாட்டில் வஃபாத்தானாங்க. யாருமா? இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா. அடுத்து இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லா. இவங்களும் ஈராக் பகுதியில் பக்தாதில் பிறந்தவங்க தான். அதாவது அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லா பிறந்த மாகாணத்தில் பிறந்த நாட்டில் பிறந்தவங்க தான். இப்போ பக்தாதில் பிறக்கிறாங்க. இவங்களும் என்ன செய்யறாங்க? 164 பிறந்து 241 வரைக்கும் வாழ்றாங்க. இவங்களும் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரங்க. மிகப்பெரிய கிதாபுல ஏற்றி இருக்கிறாங்க, நிறைய சட்டங்களை சொல்லி இருக்கிறாங்க. ஒருபோதும் தப்புக்கு அரசாங்கத்துக்கு துணை போக மாட்டாங்க. எந்த ஒரு அப்போ உள்ள மன்னன் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவங்களே அவனுடைய இஷ்டத்துக்கு என்ன செய்தார்? அவரும் இஸ்லாமியர் தான், ஆனால் அவருடைய இஷ்டத்திற்கு குர்ஆனை பற்றியும் குர்ஆன் சம்பந்தப்பட்டதை பற்றியும் அவர் விரும்புகிற சட்டத்தை என்ன செய்யணும், விரும்புகிற கருத்து சட்டமாக சொல்லணும் என்று வற்புறுத்தினார். உயிரே போனாலும் பரவாயில்லை. இந்த 4 இமாம்களுமே அரசர்களால் துன்புறுத்தப்பட்டவங்க, மாலிக் ரஹ்மஹுல்லா அவங்களை தவிர. நிச்சயமாக அரசர்களால் துன்புறுத்தப்பட்டவங்க, மிகப்பெரிய துன்பத்துக்குள்ளானவங்க. மாலிக் ரஹ்மஹுல்லா அவங்களும் அதில் உட்பட்டவங்க தான். ஆனாலும் அன்பு தாய்மார்களே, எந்த காசு பணத்துக்காகவோ, எந்த விதமான ஒரு சொத்து சுகங்களுக்காகவோ, எந்த விதமான துன்யாவுடைய ஆசுபாசத்துக்காகவோ மார்க்கத்தை ஒருபோதும் மாற்றி சொன்னது கிடையாது. 4 இமாம்களுமே
அப்போ அன்பு தாய்மார்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும், 4 இமாம்கள் சொன்ன சட்டங்கள் தூய்மையானது, 4 இமாம்களுடைய வாழ்க்கையும் மிக பரிசுத்தமானது. அப்போ 4 மதுஹப் என்று உருவானதுக்கு காரணம் 4 வழிமுறைகளை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க. 4 விதமான ஹதீஸ்கள் வருது. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹதீஸ்களை எடுத்துக்கிட்டாங்க. எனவே நான் ஒரே இமாம் 4 கருத்தையும் சொன்னால் குழம்பி போகும், மார்க்கும் குழம்பி போகும். எனவே என்ன சட்டத்தை ஒரு சட்டத்தை எடுத்துக்கிறோம், நம்ம வெற்றி பெற்று விடலாம் என்று சொல்லி ஒவ்வொரு கருத்துக்களை சொன்னவங்க தான் இமாம் பெருமக்கள். அன்பு தாய்மார்களே, இந்த இமாம் பெருமக்கள் மட்டும் இல்லாட்டி கசாலி ரஹ்மத்துல்லாஹ் போன்ற இமாம்கள் சொல்லுவாங்க 4000 இயக்கங்கள் உருவாகி இருக்கும், 4000 மதுஹபுகள் உருவாகி இருக்கும் 4 இமாம்கள் இல்லாட்டி. ஆனால் 400 அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் காலத்தில் இந்த மாதிரி காலங்களில் 400க்கும் மேற்பட்ட முஜ்தஹிதீன்கள் தன்னை சுயமாக இமாம்களாக அறிமுகப்படுத்துவதற்கு தகுதி பெற்றவங்க நிறைய உலமாக்கள் இருந்தாங்க. எல்லா உலமாக்களுமே இந்த இமாம்களை பின்பற்றியவர்கள். புகாரி ரஹ்மஹுல்லா இமாமை பின்பற்றியவர்கள், முஸ்லிம் ரஹ்மஹுல்லா இமாம்களை பின்பற்றியவர்கள், புகாரி ரஹ்மஹுல்லா ஷாஃபி மதுஹபை பின்பற்றினவங்க. அன்பு தாய்மார்களே, அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இமாம்களை பின்பற்றி வாழ்ந்தாங்க, இமாம்களை பின்பற்றி வாழ்ந்தாங்க. ஏன்? புகாரி ரஹ்மஹுல்லா அவங்களுக்கு சக்தி இருந்தது, அவங்களுக்கு திறமை இருந்தது, அவங்க தனியொரு மதுஹபை உருவாக்கி இருக்கலாம், ஆனாலும் தனி இயக்கத்தையோ மதுஹபை உருவாக்கவில்லை. அவங்க சொல்லுவாங்க இமாம்கள் இருக்கும்போது நாங்கள் ஏன் ஆச்சரியப்படுவாங்க. இமாம்கள் சொன்ன வழிமுறைகள் படிதான் இந்த ஹதீஸ்களை நாங்கள் தொகுத்திருக்கிறோம். இமாம்கள் தொகுத்த சட்டத்தின்படிதான் ஹதீஸ்களுடைய நூற்களை நாங்கள் தொகுத்திருக்கிறோம் என்று சொல்லுவாங்க புகாரி ரஹ்மத்துல்லாஹ். அன்பு தாய்மார்களே, இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் தான் இமாம் பெருமக்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் நம்ம இருக்கக்கூடிய நம்ம பெண்களில் நம்ம மதுஹப் என்னமா, நம்ம மதுஹப் என்ன சொல்லுங்களேன். மதுஹபுல் மொத்தம் எத்தனைமா? 4. 1வது ஹனஃபி, 2வது ஷாஃபி, 3வது மாலிகி, 4வது ஹம்பலி. பின்பற்றக்கூடியவர்களை கவனிச்சு இது 4. ஆனால் பிறந்த இமாம்கள் பிறந்ததை கவனித்து வழிமுறைகள் எப்படி வரும்? 1வது ஹனஃபி, 2வது மாலிகி, 3வது ஷாஃபி, 4வது என்னம்மா ஹம்பலி. ஹனஃபி மதுஹபுடைய இமாம் பேர் என்னம்மா? அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லா. மாலிகி ரஹ்மத்துல்லாஹுடைய இமாம் பேர் என்னம்மா? இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய இமாம் பேர் என்னம்மா? ஷாஃபி ரஹ்மஹுல்லா. ஹம்பலி மதுஹபுடைய இமாம் பேர் என்னம்மா? அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லா. அன்பு தாய்மார்களே, இந்த 4 மதுஹபில் ஏதாவது ஒரு மதுஹபை நம்ம பின்பற்றி வாழணும். ஏன்னு சொன்னால் இந்த 4 மதுஹபினுடைய அடிப்படை குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ். இந்த 4ஐயும் பின்பற்றக்கூடியவங்க தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்ற ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போகும். இந்த ஒரு கூட்டத்தை தவிர 72 கூட்டமும் நரகத்துக்கு போகும். அல்லாஹ் பாதுகாக்கும். நரகத்துக்கு போகக்கூடிய இயக்கங்களை விட்டு, நரகத்துக்கு போகக்கூடிய கூட்டங்களை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் நமது வீட்டு பிள்ளைகளையும் குடும்பத்தினரையும் நமது பகுதி மக்களையும் இஸ்லாமிய மக்கள் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்ற முறைப்படி வாழ்ந்து இமாம்களில் யாரையாவது ஒருத்தரை பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெற்று சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. குழப்பவாதிகளான இயக்கங்களை விட்டு பல கூட்டங்களை விட்டு நாம் தவிர்ந்திருந்து நாம் நம்மளை பாதுகாத்து நமது சந்ததிகளை பாதுகாத்து வாழும் காலமெல்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தின்படி வாழ்ந்து மரணிக்கும் போதும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தின்படி மரணித்து நாளை சொர்க்கவாதிகளாக அல்லாஹ்வை சந்திப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் இஸ்லாமிய மக்கள், உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம் மக்களுக்கும், உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம் ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் நிச்சயமாக அல்லாஹ் நசீபாக்கி தந்தல்வானாக என துஆ செய்தவனாக இந்த சிறிய உரை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.